ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். என்னென்ன பிள்ளைகள் அந்த கொஞ்சம் லேட் ஆனதுக்கு சாரி வந்துட்டு அந்த வெளியால போட்டு பிள்ளைகள தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வருவாங்கன்றோட்டு வெளியால ஒரு 5 பேருக்கு நான் லிங்க் போட்டு வரல யாரும். இப்போ வந்துட்டு மெசேஜ் போட்ட யாருண்டா எங்கட நம்மட குரூப்பில் ஒரு ஆள் இருக்கா தெரியுமா உங்களுக்கு சிஃப்காண்டு போட்டு. அப்போ அவ வந்துக்கிட்டு கிளாஸுக்கு ஒரு எக்ஸாம் அந்த டைமில் இருந்து வரல அவ. அப்போ அந்த அவக்கும்கிட்ட நான் சொன்னேன் பேமெண்ட் போடணும். பேமெண்ட் போடுறதுக்கு ஒரு டேட் வந்துட்டு நம்ம இப்போ அவள் மெசேஜ் போட்டா இல்லையாமா அவக்கு அங்கே ஸ்கூலில் கிளாஸாம். அதால் பேப்பர் கிளாஸ் நடக்குதாம் அந்த கிளாஸ் இந்த. அப்போ நான் என்ன இப்போ பேப்பர் கிளாஸ் நடக்குதுன்றா இப்போ நீங்கள் வார வருஷம் எக்ஸாம் எழுத போகிறீங்களா வார மாதம் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிறீங்களா இப்போ பேப்பர் கிளாஸ் நடக்குது. அப்போ அதை கண்டினியூ செய்யுங்களேன் என்ன. அப்போ என்னதுக்கு இது முக்கியம் இல்லையா உங்களுக்கு. இல்லை சார் நான் டவுட் கேட்க வருவேன் அவங்களோட விருப்பம். ஆனால் அந்தந்த நீங்கள் டவுட் கேளுங்க என்ன செய்யுங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை என்ன. எந்த கிளாஸில் இருக்குன்னா நீங்கள் உங்களோட டேட் வரக்குள்ள பேமெண்ட்டை காட்டிட்டு நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு மிதிக்கலாம் என்ன. அதான உண்மையான விஷயம். அப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு படிக்க பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம். அப்போ படிக்கிறதுக்கு வந்திருக்கேன்டா தியரி அடிப்படையில் படிக்கிறது அதை தியரி அடிப்படையில் கண்டினியூவாக அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும். அதே போல் அந்த எக்ஸாம் நெருங்குறதுக்கு முதல் பேப்பர் கிளாஸ் ரிவிஷன் நடக்கும் எல்லாம் முறையாக நடக்கும். இப்போ ஸ்கூலில் கிளாஸுகள் ஸ்கூலில் ஒழுங்காக படிச்சதில்ல நோட்ஸ் இல்லையன்றாக்கள் தான் நாங்கள் வந்திருக்கோம் என்ன. இப்போ நோட்ஸுகள் ஸ்கூலில் படிச்சு தராங்க எல்லாம் சரியா போகுதாம்மா மரணத்துக்கு இது தேவையில்லையே என்ன. வெளியால ஒரு கிளாஸ்ல போய் படிக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்ப ஒரு அவசியம் இல்லாத கிளாஸ்ல வந்துட்டு சார் எனக்கு அங்க போய் சொல்றதுல அவசியம் இல்லை என்ன யாரா இருந்தாலும் அது அவசியம் இல்லை. அப்ப இது வந்துட்டு ஒரு நம்ம சொல்றத பார்த்து ஒரு என்னத்துக்கு சொல்றாண்டே விளங்கில சரியா. அப்ப டைமு கிளாஸ்ண்டா விரும்பினா வரலாம் விருப்பம் இல்லாட்டி கிளாஸ் விட்டு போகலாம் அது ஒரு விஷயம் என்ன. ஆனா அவட கருத்துப்படி அவ என்ன சொல்றது அவட கதையை பார்த்தா வந்து சார் நான் அந்த அதாவது டவுட்டை நம்ம மட்டும் பாரு இல்லாட்டி பார்ப்போம் அந்த மாதிரி தான் இருக்கு அவட கதை சரியா. அப்படியுமே இருக்கு பிள்ளைகள் சரி ஓகே நமக்கு அதை விடுவோம். நாங்கள் படிக்கிறத நாங்கள் வந்திரியம் படிக்க நோக்கம் அந்த நோக்கத்துக்குரிய விஷயத்தை மட்டும் பார்ப்போம். ரைட். இப்போ நாங்கள் நேற்றைய வகுப்பில் வந்துட்டு இந்த காலத்துவ அரசொன்றில் உருவாக்குவதால் காலத்துவ ஒன்றினால் உருவாகுவதால் இந்த காலத்துவ சமூக அரசியல் முறைமையில் ஏற்பட்ட மாற்றங்கள். அப்ப இந்த காலனித்துவ அரசு என்ன விளக்கம் பண்ணா காலனித்துவ அரசு உருவாக்கப்பட்டதால அரசு உருவாக்கப்பட்டதால ஏற்பட்ட சமூக அரசியல் மாற்றம் சரியா. ஏற்பட்ட சமூக அரசியல் மாற்றம். இப்ப இந்த விஷயத்தை தான் நாங்க இன்றைய வகுப்புல நாங்க பார்க்க போறது. ரைட். அப்ப இந்த அடிப்படையில நாங்க காலனித்துவ அரசு உருவாக்கப்பட்டதால் ஏற்பட்ட சமூக அரசியல் மாற்றம். அப்ப இந்த காலனித்துவ அரசு உருவாக்கப்பட்டதால ஏற்பட்ட சமூக அரசியல் மாற்றம் எனக்குள்ள நாங்க சில விடயங்களை எப்படி பார்க்கலாம்டா. அப்ப ஆரம்ப காலங்கள்ல வந்துட்டு காலனித்துவ அரசுகள் விடவும் பாரிய நிலப்பிரதேசங்களை கொண்ட அரசுகளாக மாற்றம் பெற்றன்னு சொல்றாங்க. ஏனென்றா உதாரணமாக வந்துட்டு இந்த காலனித்துவம் என்பது வந்துட்டு பொதுவா நாங்க நேற்று பார்த்தோமே ஐரோப்பிய என்று சொல்லக்கூடிய அந்த வலயங்களை கொண்ட நாடுகள் தான் கூடுதலாக அந்த காலனித்துவத்தை முக்கியத்துவப்படுத்திருந்துச்சு. அதுலேயும் வந்துட்டு நாங்க பார்த்தோம் இந்த போர்த்துகேயர் ஒல்லாந்தர் அதே போல ஆங்கிலேயர் இவங்களை வச்சுதான் இந்த இவங்களை கொண்டுதான் கூடுதலாக அதே போல பிரான்சியரையும் சொல்லலாம். இவங்களை கொண்டுதான் அதாவது இந்த இவங்க ஐரோப்பிய வலயத்துக்குள்ள நாடுகள் அல்லாத நாடுகளை தான் இந்த காலனித்துவ அரசுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டாங்க. அதிலேயும் கூட இந்த காலனித்துவம் என்று சொல்லக்கூடிய விடயம் வந்துட்டு பாரிய நிலப்பிரதேசங்கள். இப்ப உதாரணமாக இந்த காலனித்துவ அரசுகள்ல கூடுதலாக அவங்களோட பிரதான நோக்கம் வந்துட்டு பொருளாதாரத்தை மையப்படுத்தி என்ன. அப்ப எங்கட நாட்டிலையும் பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் இந்த காலத்து அரசை மேற்கொண்டாங்க. அதே மாதிரி தான் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நான் ஏனைய சில நாடுகள் எடுத்துக்கொண்டாங்க. அப்ப அவங்கட அந்த காலத்து அரசு கூடுதலாக பெரிய பெரிய நிலப்பரப்புகளையும் என்ன செய்யறாங்க ஒரு ஆக்கிரமிப்பு தன்மை கொண்டதாக சொல்லப்படும். அதுல எங்கட இந்தியா அருகில் உள்ள இந்தியா வந்துட்டு இந்த ஆங்கிலேயர் ஒரு முழு ஆதிக்கத்தின் கீழ கிட்டத்தட்ட எங்கட நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முதல் தான் அந்த நாடு ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் அடைஞ்சதுன்னு. அப்ப எந்த அளவுக்கு அவங்களோட காலனித்துவத்தில நிலப்பிரதேசத்தை கொண்ட ஒரு அரசுகளாக காணப்பட்டது என்றது முதலாவது விஷயம். ஏன் நாங்க பார்க்கணும்டா உண்மையாவே அரசொன்று உருவாக்கப்படுவதால அங்க சமூகம் அரசியல் என்ற விஷயத்தில முதல் வந்துகிட்டு காரணி வந்துட்டு இந்த நிலப்பிரதேசம். ஏன் நிலப்பிரதேசம் ஒரு அரசியலையோ ஒரு சமூகமோ அந்த நிலத்தை மையமாக கொண்டுதான் இருக்குமே. அப்ப அதனாலதான் அந்த நிலப்பிரதேசத்தை முக்கியத்துவப்படுத்துறாங்க. விளங்குதானே. நிலப்பிரதேசம் என்பது ஏன் முக்கியத்துவப்படுதுண்டா
இந்த அரசியல் சமூகம் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள அடங்குறதால தான் பாரிய நிலப்பிரதேசத்தை கொண்டது. இப்ப இந்தியாவெல்லாம் பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு. அப்ப அதால அங்க வந்துட்டு இந்த சமூக அரசியல் என்ற விஷயம் முக்கியத்துவமாக இருக்கும். அப்ப அது ஒரு காரணி. அதே போல நாங்க பார்க்கலாம் பிள்ளைகள், இரண்டாவது சொல்லப்படுற விஷயம் தான் காலத்துவ ஆட்சியில் யுத்த செயற்பாடுகள் காலத்துவ அரசுகளை இராணுவ அரசுகளாகவே விதித்து கிடந்தன. அந்த ஆங்கிலேயர் செயற்பாடிலே மிக முக்கியமான ஒரு பகுதியா வந்துகிட்டு இந்த இராணுவங்களை கொண்ட செயற்பாடு. உண்மையா நீங்க பார்க்கலாம். நீங்க சில சினிமாக்கள்ல கொஞ்சம் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இருந்தாலும் நாங்க அந்த அளவு ஓவரா போகப்படாது சினிமாவில. ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் நாங்க பார்க்கணும் சினிமா கட்டாயம். அப்ப இந்த காலனித்துவத்தை பத்தி சில இந்த ஆங்கிலேயர சில திரைப்படங்கள் போடுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது இந்தியா அந்த சுதந்திரம் அடைஞ்சத வச்சு அந்த ஆங்கிலேயர்கள் அந்த படங்கள் போடுவாங்க. அதுல பாருங்க நீங்க, இந்த ஆங்கிலேயர்களுக்கு அந்த சில சிப்பாய்கள், படை வீரர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் குடுத்து, ஒரு துப்பாக்கி எல்லாம் குடுத்து, அப்ப அந்த மாதிரியான ஒரு செயற்பாடுல இருப்பாங்க என்ன. அப்ப அந்த செயற்பாடு என்ன காரணம்டா, இவங்க வந்துட்டு யாருண்டா, இந்த ஆங்கிலேயர்களால உருவாக்கப்பட்ட ஒரு படை வீரர்கள். அப்ப இந்த செயற்பாடு வந்துட்டு இன்றைய நேற்று இல்ல. அவங்கட காலத்துக்கு முதல்லே அந்த இராணுவ ஒரு பலம் ஒன்று இந்த ஆங்கிலேயர் காலத்துல உருவாக்கப்பட்டது. அப்ப இதை கொண்டுதான் என்ன செய்வாங்கன்னா, கூடுதலாக இவங்களோட செயற்பாடெல்லாம் வந்துகிட்டு, அதாவது இந்த இராணுவத்தை மையமாக கொண்டு ஒரு அரசுகளுடைய செயற்பாடாக இருந்துச்சு. ஏன் அவங்க இருந்தா என்ன செய்யலாம், இராணுவத்தை இருந்தா மக்கள் கொஞ்சம் என்ன அடங்குவாங்க. அவங்கள ஆயுதங்கள் இருக்குதானே. இப்ப எங்களுக்கு தான் இங்கேயும் பாருங்க, நம்மட நாட்டிலேயும் கூட எங்களுக்கு இப்ப போலீஸ்கார ஆக்களை விட இப்ப ராணுவம் உண்டு, இல்ல ஒரு வேற எஸ்டிஎஃப் ஆரும் போனா கொஞ்சம் பயம் உண்டு என்ன. அவங்களோட அந்த யூனிஃபார்ம், அவங்களோட அந்த கட்ஸ் அதுகளை பார்க்கக்கூட கொஞ்சம் ஒரு பயம் உண்டு. அதே மாதிரி தான் அவங்களும் வந்துட்டு இந்த ராணுவ பலத்தை கொண்டு தான் மக்கள் அந்த நேரங்கள இந்த சமூகத்தை இந்த அரசியலையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டிருந்தாங்க. அதே போல பார்க்கலாம் நாங்க இந்த காலனித்துவ அரசுகள் மத்தியமயப்படுத்தப்பட்ட முறையில் ஒழுங்கமைந்திருந்தது. அப்ப இந்த அந்த காலனித்துவ அரசை பொறுத்தளவுல மத்தியமயப்படுது. இப்ப மத்தியமயம் இதுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருந்துச்சு. அதான் பிரித்தானியா. இப்ப பிரித்தானியா அந்த மத்தியமயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில இருந்துகிட்டு, ஏனைய வளர்ச்சிருக்கின்ற அனைத்து காலனித்துவ நாடுகளையும் வந்துட்டு என்ன செய்றாங்க, ஆளுகைய செய்றாங்க. அப்ப இங்க வந்துட்டு சொல்லலாம் நாங்க, காலனித்துவ அரசுகள் ஒரு மத்தியமயப்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்கு அமைப்பில இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்றாங்க, அங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்துகிட்டு, ஒரு ஒழுங்கான ஒரு முறையில, இப்ப எல்லாருக்கும் இப்ப இந்தியாவுக்கு குடுக்கப்பட்ட ஒரு சட்டத்த குடுத்தா, இலங்கைக்கும் அதே மாரி குடுப்பாங்க. அப்ப ஒரு முறையாக எல்லா பகுதிக்கும் அந்த சட்ட ஒழுங்கு முறையா கொடுத்து, அவங்களோட ஒரு மத்தியப்படுத்தப்பட்ட ஒரு அளவில இருந்து கொண்டு அந்த செயற்பாடுகளை செய்வாங்க. அப்ப அதான் சொல்றாங்க, காலனித்துவ அரசு வந்துட்டு மத்தியமயப்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்கு முறையை கொண்டிருக்குமாம். அதே போல நாங்க பார்க்கலாம், காலனித்துவ சமூகத்தில் காலனித்துவ அரசு இராணுவ அதிகாரத்தை அரசாகவே கட்டியெழுப்பப்பட்டது. அப்ப கூடுதலாக இந்த காலனித்துவ அரசு வந்துட்டு முழுமையாக நாங்க பார்க்கணும்னா, இந்த அரசு வந்துட்டு உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு வந்துட்டு இந்த ராணுவம் என்று சொல்லக்கூடிய படை வீரர்கள பலத்தை கொண்டுதான் ஆரம்ப காலத்திலேயே இந்த காலனித்துவ அரசு உருவாக்கப்பட்டது. இப்ப ஏனென்னா நாங்க இந்த பிரித்தானியர்கள் இலங்கைக்கு வந்த நேரங்கள்ல கண்டிய வந்துட்டு கண்டி ராசதானி இருந்துச்சு. அத வந்துட்டு மன்னன் 2ஆம் இந்த ராஜசிங்கன் அவர் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கார். அப்ப அதால வந்துகிட்டு இங்க நேரத்துல வந்துகிட்டு இவங்க ராணுவம் இந்த பிரித்தானியர்கள் வந்துகிட்டு என்ன செய்றாங்க, கரையோரத்தை ஆட்சி செய்றாங்க. அப்ப இந்த கரையோரத்தை ஆட்சி செஞ்ச பிரித்தானியர் வந்துகிட்டு படிப்படியாக ஒவ்வொரு பிரதேச ஆட்சியும் கடைசியா கண்டி மத்திய மலைநாடு பிரதேசத்தை ஆட்சி செய்யறதுக்கு வராங்க. வரக்குள்ள அவங்க போர் செஞ்சு அந்த மன்னர் ஆட்சியை கவுக்கல. இப்ப பிரித்தானியர்கிட்ட ஒரு தந்திரமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. பகுத்தறிந்து ஆளும் தந்திரம்னு சொல்றோம். அதாவது அவங்க ஒருவரை வீழ்த்தணும்டா இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, முதல் அவங்களோட மூளையை செலவழிச்சு அவங்களோட அந்த கடுமையான ஒரு மூளையை யோசிப்பாங்க. இவங்களை எப்படி நாங்க விழுத்தாட்டலாம். அதுக்காக முதல்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த பிரித்தானியர் தன்மை அதை சொல்றாங்க எப்படின்னா, இந்த பகுத்தறிவு ஆளும் தன்மை. அவங்க முதல்ல என்ன செய்யறாங்கன்னா, அந்த இடத்துக்கு போற இப்ப கண்டி ராஜ்யத்தை விழுத்தாடணும்னா கண்டி ராஜ்யத்தோட மக்களோட மக்களாக அங்க உள்ள நடவடிக்கை செயற்பாடுகள் எல்லாம் என்ன செய்யற முதல் கேட்டறிஞ்சு கொள்றோம். கேட்டறிஞ்சு கொண்டு என்ன செய்வாங்கண்டா, திரும்ப வந்து இங்க பெரிய இடத்துல இங்க ஆளுநர்கிட்ட வந்து சொல்ற இப்படிதான் செயற்பாடு இதுக்கு மாதிரி அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்வாங்க. இப்ப ரைட் இந்த மாதிரி முதல் நாங்க எங்க இந்த விஷயத்தை கொண்டு கொடுக்கணும், எங்க குழப்பலாம் அவங்க ஆக்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி முதல் அவங்களுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வர. அதுக்கு பிறகுதான் அதைத்தான் பிரித்தாலும் தந்திரம். அதை சொல்ற பிரித்தாலும் தந்திரம் அவங்கள்ட்ட தெரியும். அப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணி அவங்களுக்குள்ள பிரிக்குவார். இது முதலாவது. இதுக்கு பிறகும் அவங்க அந்த இடத்த விட்டு போகலையா அப்படியானா, அதுக்கு பிறகுதான் இந்த படை வீரர்களை கொண்டு என்ன செய்யற அவங்கள போரை செஞ்சு அவங்கள இல்லாம ஆக்குற.
இப்படியான செயற்பாடை தான் இந்த பிரித்தானிகள் அதிகளவாக கொண்டு இந்த நிறைய இடங்களை எல்லாம் கைப்பற்றியதாக நாங்க வரலாறுகள் எங்கட ஹிஸ்டரியில கூட இப்படிதான் சொல்லப்படுது. இப்ப வரலாறுலையும் இதே விஷயத்தை தான் சொல்றாங்க. அப்ப அதாலதான் இந்த அமைப்பில தான் அந்த காலத்துவ சமூகத்தில அரசு என்ற விஷயம் வந்து இராணுவ அதிகாரத்தை மையமாக கொண்டுதான் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாக இருந்துச்சு. சரியா? ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல நாங்க ஒரு உதாரணமான சில விடயங்களை பார்க்க வேண்டிய உலக வரலாற்றை ஆராயும் போது காலனித்துவம் உருவாக்கிய 2 முறைகளை அடையாளம் கண்டுகொள்ளலாம். அப்ப இந்த காலனித்துவம் வந்துட்டு உருவாக்கிய 2 முறைகளை உதாரணத்துக்கு சொல்றாங்க. அதுல முதலாவது விடயம் பார்க்கலாம் நாங்க, புதிய அரசொன்றை கைப்பற்றி அங்கு வாழும் மக்களை தாய்நாட்டின் அரசின் ஆதிக்கத்துக்கு உட்படுத்தி புதிய அரசை உருவாக்குது. அப்ப முதல் விடயம் இங்க எப்படி இருந்துச்சுன்னா, புதிய ஒரு அரசை உருவாக்குறாங்க. எப்படி இப்ப இலங்கையை கைப்பற்றிட்டாங்க. இலங்கையை கைப்பற்றினா என்ன செய்வாங்கண்டா, அந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அரசு ஒன்றை என்ன செய்றாங்க, உருவாக்கி கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு புதிய கைப்பற்றி கொண்டு அங்கு வாழும் மக்கள் தாய்நாட்டின் அரசின் ஆதிக்கத்துக்கு உட்படுத்தி புதிய அரசு ஒன்றை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க. ஆனா இது முதல்ல என்ன செய்றாங்க, புதிய அவங்கள்ட்ட இருந்து அதாவது அந்த இப்ப எங்கட இலங்கை என்ற மக்களுக்குரிய இருக்க அரசை கைப்பற்றுறாங்க முதல். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து அவங்க நம்ம இலங்கை மக்களுக்கு வந்து இந்தாங்க உங்களுக்கு அரசை வச்சுக்காங்க என்றெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா வந்து நிலவரத்தை பார்ப்பாங்க. பார்த்து இப்படித்தான் அந்த பிரித்தானியர்கள் நிறைய நாடுகளை கைப்பற்றி அரசாண்ட தன்மை தான் வரலாறுல சொல்லப்படுது. இப்ப வந்து என்ன செய்யறதுன்னா முதல் கரையோரத்துல இருந்து அப்படியே படிப்படியா ஒவ்வொரு இடமா வந்து அப்படி அந்த அவங்களோட அந்த பிரித்தாளும் தந்திரத்தை கொண்டு ஒவ்வொரு இடமா பிடிச்சு வருவாங்க. கடைசி 7ஆம் கட்டமான போர் செய்வாங்க. போர் செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டான். முடிவில் என்ன செய்யற இப்ப எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டாங்க, இங்க இருந்த அரசை அவங்களோட கைக்குள்ள கொண்டு வந்தாச்சு. இப்ப இலங்கைக்கு கண்டு சொந்தமான அரசை இப்ப பிரித்தானியர் கைக்க கொண்டு வந்த பிறகு அதுக்கு பிறகு அவங்களோட தலைமையில் ஒரு அரசை கொண்டு வர இதான் அந்த காலத்து அரசு. விளங்கிட்டா? இப்படியான செயற்பாடை தான் இந்த உலக வரலாற்றில் நாங்கள் ஆராயும் போது கிடைக்கப்பெற்ற முடிவாக தெரியுது. அதே போல ஏகாப்தியத்தை நிலைநிறுத்து. ஏகாப்தியம் என்றா அவங்களோட அந்த சாம்ராஜ்யம், அதாவது பிரித்தானியாவோட சாம்ராஜ்யம் வந்துகிட்டு பொதுவா இளவரச சாம்ராஜ்யம் தான், அதாவது மன்னர் சாம்ராஜ்யம். பிரித்தானியா முடிவு வந்துகிட்ட இங்க பிரித்தானியால இருந்து கொண்டு மன்னர் பிரித்தானியா இருந்து கொண்டு ஏனைய வளர்ச்சிருக்க எல்லா காலத்துவ அரசுகளையும் நாடுகளையும் என்ன செய்யற ஆளுகைக்கு உட்படுத்துற இந்த செயற்பாடு தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, இந்த காலத்துவ அரசின் பண்புகள். அப்ப காலத்துவ அரசின் பண்புகளை பொறுத்தளவிலே அரசாங்கமானது இதுல குடியேற்ற சமூகத்தின் அபிலாசைகளை அன்றி குடியேற்ற நாட்டரசின் அபிலாசைகளை பிரதிநிதித்துவப்படுத்தல். சரியா? இப்ப நாங்க பார்க்க போறது இது. இப்ப நாங்க பார்த்த விஷயம் காலத்துவ அரசு உருவாக்கப்பட்டதால் ஏற்பட்ட சமூக அரசியல் மாற்றம் தான் இது. அப்ப ஒரு நாங்க அந்த அளவுக்கு டீப்பா சொல்ல தேவையில்லை. இப்ப நாங்க சொன்ன இந்த பொயின்சியல் போதும். சரியா? இப்ப நாங்க பார்க்க போறோம் இந்த காலத்துவ அரசுக்கு சில முக்கியத்துவமான சில பண்புகள் இருந்துச்சு. காலத்துவ அரசின் சில பண்புகள் பாப்போமே. அரசின் சில பண்புகள். ரைட். இப்ப நான் சொன்ன விஷயத்த பத்தி உங்களுக்கு விளங்கலை என்று சொல்றாங்க சொல்லுங்க. இப்ப நான் முதலாவது வந்து விளங்கப்படுத்தின விஷயம் வந்து காலத்துவ அரசு ஒன்று உருவாகிறதால காலத்துவ அரசுல சமூக பொருளாதாரத்துல ஏற்பட்ட என்ன மாற்றம் என்றதை நாங்க சொன்னோம் பார்த்தோம். என்ன முறைகள்ல ஏற்படும் மாற்றம். அப்ப இந்த முறைகளை ஏற்படும் மாற்றம் வந்துகிட்டு இந்த நாங்க முதலாவது சொன்னோம் ஆரம்ப கால அரசுகள்ல வந்துட்டு பாரிய நிலப்பேசம் கொண்டு அரசுகளா காணப்படும். ஏன் இந்த சமூகத்தை மையமும் அரசியலை மையமாக கொண்டுதான் அந்த முறைகள்ல ஏற்பட்ட மாற்றங்கள். ஆரம்ப காலத்திலே அவங்களோட காலத்து அரசை உருவாக்குறது சமூகமும் அதுல அரசியலை மையப்படுத்த முதலாவது என்ன செஞ்சாங்க, அந்த அரசை உருவாக்குறதுக்கு சில முன்னேற்பாடுகள் செய்து உருவாக்கினாங்க. இப்ப நாங்க அந்த காலத்துவம் என்று சொல்லக்கூடிய அரசுகள்ல சில பண்புகளையும் என்னென்ன பண்புகள் அடிப்படையில் இவங்களோட செயற்பாடு இருந்ததை நாங்க இப்ப பார்க்க போறோம். இப்ப நாங்க முதல் சொன்ன விஷயங்கள் விளங்கிட்டு தானே சொல்லுங்க. அப்ப முதல் நாங்க பார்த்த அந்த காலத்துவ அரசுல சமூக அரசு பொருளாதார மாற்றம் விளங்கிட்டு தானே. ஏன்னா இனி நாங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு போறோம். இதுல விடுபடுகிறத திரும்ப திரும்ப பார்க்கலாது. சரியா? ரெக்கார்டிங்ல நாம அந்த சொல்ற படிச்சு தர விஷயம் தான் ரெக்கார்டிங்ல பெற போகுது. ஏதாவது டவுட் விடத்த கேளுங்க. கேட்க வேண்டிய ஆட்கள் கேளுங்க. விடத்தையே கேட்கணும். என்ன மறு இப்ப நீங்க ஒரு இந்த யூனிட்டும் அடுத்த யூனிட் போகக்குள்ள திடீரென்று கேட்கக்குள்ள நான் டவுட்டுக்கு கிளியர் பண்ணுவேன். அது பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு அவரத்த கேட்கக்குள்ள எல்லாருக்குமே அது கிளியர் ஆயிடும். ஒரு ஆளுக்கு இருக்க டவுட் இருக்க மிச்ச 7 பேருக்கும் கிளியர் ஆகும். பாப்போம். சொல்லுங்க. ஏதாவது டவுட்? சார், கேளுங்க கேளுங்க. இந்த யுத்தம் ராணுவம் அதெல்லாம் உண்டா?
யுத்தம். ராணுவம். ஓம் ஓம். இப்ப நீங்க அந்த கேள்வியை கொஞ்சம் தெளிவா கேளுங்க. நீ என்னதை கேட்கலான்னு கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் கேளுங்க. யுத்த செயற்பாடு, ராணுவ செயற்பாடு அதெல்லாம் உண்டான்னு கேட்டேன். ஆமாம். இப்ப யுத்த செயற்பாடு ஒன்று வரப்போதோம்னா அவங்களோட இந்த யுத்த செயற்பாட்டை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா முதல் அவங்களோட அந்த மைண்டை பயன்படுத்தி முதல்ல என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குள்ள இந்த யுத்தத்தை உருவாக்குறதுக்கு செயற்பாடை கொண்டு வருவாங்க. அதிலேயும் அவங்க கொஞ்சம் தோல்வி அடைஞ்சா அடுத்த கட்டம் தான் அவங்கள்ட்ட இருக்க இந்த இராணுவ படை. அதான் அடுத்த மெயின். அதை வச்சு அவங்களுடைய ஆயுதங்களை கொண்டு மக்களை அடக்குவாங்க. இப்ப இந்த என்ன சொல்ற இந்த இராணுவங்கள்ட்ட இந்த ஆயுதங்கள் வந்துட்டு ஆரம்ப காலங்களில் வந்துக்கிட்டு இந்த இந்த வெடிகுண்டு மருந்துகள் எல்லாம் வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்த. இப்ப ஏனைய நாடுகளை எல்லாம் இந்த துப்பாக்கி எல்லாம் வந்துட்டு ஏனைய நாடுகளை பெருசா இருக்கல. அதாலதான் அந்த மக்கள் வந்துட்டு இவங்களோட கொஞ்சம் பயந்துதான் அந்த அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வார. ஏன்னா அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்கே. இந்த ஆயுதங்களை கொண்டுதான் கூடுதலாக அதை சொல்லலாம். அந்த ஆயுதப்படையை கொண்டுதான் கூடுதலான நாடுகளை இந்த பிரித்தானியர்கள் கைப்பற்றினது. விளங்கிட்டு தானே. இப்ப அந்த ஆயுதம் என்ற விஷயம் இல்லாத சும்மா ஒரு நோமலான நிலைமையில இருக்கின்றா உண்மை அவங்களால் அந்த ஆதிக்கத்தை செஞ்சிருக்கிறாரு. அப்ப அவங்க நிறைய நாடுகளை ஆரம்பம் கிட்டத்தட்ட நாங்க பார்த்தோமே 1870 இருந்து அவங்க 700க்கு முதல்ல இருந்தே அதாவது பெரும்பாலும் இவங்களோட நாடுகள் வந்து கைப்பற்றப்பட காலம் வந்துக்கிட்டு எங்கட நாடு 700ல அதுக்கு முதல் நிறைய நாடுகள் நான் நினைக்கிறேன் 1800 1600 காலப்பகுதி. அதாவது இந்த ஒல்லாந்தர் என்று சொல்ல பிரித்த அந்த போர்த்துகீயர் ஒல்லாந்தர் இவங்கட அந்த நேரத்தில் அவங்க வேற வேற நாடுகளை கைப்பற்றி கொள்றாங்க. அதுல இந்தியாவும் தான். அது பிறகு எங்கட நாடுகளுக்கு எல்லாம் வாராங்க படிப்படியா இந்தியா இலங்கைக்கு வாராங்க. அப்ப அந்த நேரத்தில இருந்து அவங்கள்ட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு பலம் வந்து இந்த இராணுவ பலம் தான். இந்த இராணுவ பலம் அந்த பிரித்தாலும் சில தந்திரமான விடயங்கள் இதுகளை கொண்டுதான் நிறைய நாடுகளை கைப்பற்றினாங்க. அது பிறகுதான் படிப்படியாக வந்துட்டு மக்கள்ல ஒரு அரசொண்ட நிறுவி அவங்க கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி எங்கட இதுக்குள்ள காலத்துவம் என்ற ஒரு தன்மையை நாங்கள் கொண்டிருக்கோம் என்று பெரிய ஆளுன்னு ஏகாப்தியத்தை காட்டுக உயர்ந்த தன்மை ஏகாப்தியம் உயர் தன்மையை காட்டுக. எங்கட அரசு தான் உயர்ந்த அரசு. எங்களுக்குள்ள கிட்டத்தட்ட சின்ன சின்ன நிறைய அரசுகள் நாங்கள் வச்சு ஆளுவோம் என்ற தன்மையை காட்டுதான் அந்த செயற்பாடை கொண்டு வந்து கடைசியா அந்த நாடுகளை விடுவிச்சு விடுக சுதந்திரம் மாதிரி. இப்ப நாங்க வரலாறுகளை நம்ம படிக்கமே நாங்க இந்த விஷயத்த படிக்கும் திரும்ப. அதாவது அவங்களுக்காக செஞ்ச சில நல்ல விஷயங்களும் இருக்கின்றதுக்காக தான் நாங்க பிரித்தானியர்களை பத்தி நிறைய விஷயத்த படிக்கும் என்ன. ரைட். இப்ப வேற ஏதாவது ரைட். இப்ப நாங்க பார்க்க போறது இந்த காலத்து அரசோட பண்பை பார்ப்போம். சரியா. அப்ப இந்த பண்புகள் என்ற சொல்லக்குள்ள இதுல முதலாவது சொல்லப்பட்ட விஷயம் தான் அரசாங்கமானது குடியேற்ற சமூகத்தின் அபிலாசைகளை அன்றி குடியேற்ற நாட்டரசின் அபிலாசைகளை பிரதிநிதித்துவப்படுத்தல். அப்ப முதலாவது வந்துட்டு இந்த காலத்துவம் என்று சொல்லக்கூடியது குறிப்பிட்ட காலத்துக்கு இருந்துச்சு. அதாவது சுதந்திரம் அடைமுறையும் காலத்துவம் இருந்துச்சு. அப்ப அவ்வளவு காலத்துக்கும் இந்த பிரித்தானியர்கள்ல ஒரு செயற்பாடில் உண்டு என்னண்டா அரசாங்கம் பிரித்தானியர்களுடைய அந்த அரசாங்கமானது குடியேற்ற சமூகத்தின் அபிலாசைகளை அன்றி. அப்ப குடியேற்றம் என்றா யாரு? குடியேற்றம் என்றா யாரு? இதுல பார்க்கணும் நீங்க குடியேற்ற சமூகத்தின் அபிலாசைகளை அன்றி குடியேற்ற நாட்டரசின் அபிலாசைகளை பிரதிநிதித்துவப்படுத்தல். அப்ப என்ன சொல்றாங்கண்டா குடியேற்ற சமூகம்டா அங்க குடியேறின சமூகம் தான் இவங்க யாரு பிரித்தானியர்கள். அப்ப அந்த குடியேறின பிரித்தானியர் சமூகங்கள் அன்றி அது மட்டும் இல்லாம அவங்க என்ன செய்யறாங்கண்டா குடியேற்ற நாட்டரசு. அந்த குடியேற்ற நாட்டரசாக்கள் அந்த யாரு குடியேற்ற நாட்டுவாசிகள் அந்த யாரு இந்த நாட்டுக்கு சொந்தமானவங்க குடியேற்ற நாட்டுவாசிகள். அப்ப அந்த நாட்டுக்கு சொந்தமான அவங்களோட அபிலாசைகளை பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க. ஏன் அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்தினாத்தான் இவங்க என்ன செய்யலாம் தொடர்ந்து இதுல நிலையை அறிக்கலாம். அப்ப அதுக்காக தான் இந்த செயற்பாடை முதலாச்சு. ஏதாவது கேட்கணுமா? ரைட். அப்ப இது முதலாவது விஷயம் என்ன. அப்ப முதலாவது வந்துட்டு அரசாங்கமானது குடியேற்ற சமூகத்தின் அதாவது அவங்களோட சமூகத்தினுடைய அபிலாசைகளை அதாவது அவங்களோட அபிலாசை எனக்குள்ள அவங்களோட சமூகமானக்குள்ள பிரித்தானியர்கள் மக்கள் இருக்காங்க என்ன. அப்ப அவங்கள எப்பவுமே பார்க்கலாம் அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவங்களையும் வச்சுட்டு கொஞ்சம் அன்றியண்டா அவங்கள கொஞ்சம் இல்லாம ஆக்கி இந்த கொஞ்சம் முக்கியத்துவத்தை ஆறு கொடுக்கப்படுதுண்டா குடியேற்ற நாட்டரசின் அபிலாசைகளை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. அப்ப அந்த குடியேற்ற நாட்டுவாசிகளோட அபிலாசைகளை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க முதலாவது விஷயம். அதே போல நமது தாய் நாட்டின் பொருளாதார சமூக கலாச்சார நலன்களை வழிபடுதல். அப்ப எங்கட நாட்டுக்கண்டு சில நாங்க பார்க்கலாம் பொருளாதாரம் சமூக கலாச்சார
அரசியல் நலன் இருக்கு. எது ஆரம்பத்துல இருந்தே எங்கட நாட்டுக்கண்டு ஒரு சில விடயங்கள் பொருளாதார ரீதியாவோ சமூக கலாச்சார ரீதியோ அரசியல் ரீதியான நலன்கள் இருக்கும். அப்ப அந்த விடயங்களையும் என்ன செய்றாங்க, இத வலுப்படுத்தல். இப்ப வந்துகிட்டு நாங்க காலத்துவ அரசனுக்குள்ள காலத்துவ அரசியல ஆரம்ப பகுதியில கொஞ்சம் எங்கட மக்களோட அவங்க கரடுமுரடா நடந்துட்டாங்க ஆரம்ப காலத்துல. பிறகு இந்த காலத்துவ அரசன்ற விஷயத்தை உருவாக்குற காலத்துல தான் கொஞ்சம் மக்களுக்கு சில திட்டங்கள் நலன்களை செய்யணும்னு முடிவெடுக்காங்க. சரியா? அப்ப அதை நாங்க விளங்கிக்கணும். அப்ப நாங்க நினைக்கலாம் பிரித்தானியர் வந்து அப்ப அவ்வளவு நல்ல ஆக்கலாண்டெல்லாம் நாங்க யோசிக்கலாம். இல்ல. இப்ப இதுல நாங்க நிறைய விஷயத்த பார்க்கலாம். சில விஷயத்துல ஒத்து போவாங்க மக்களோட, சில விஷயத்துல ஒத்து போக மாட்டாங்க. அது என்னென்னத இந்த பண்புல நாங்க பார்க்க போறோம். சரி சரியா? அடுத்தது வந்துட்டு குடியேற்றத்தில் அமைதியையும் ஒழுங்கையும் பேணுவதற்கு நடவடிக்கைகளை எடுத்தல். அப்ப இந்த குடியேற்றத்துல வந்துகிட்டு மக்கள்ல அமைதியையும் ஒழுங்கையும் பேணுவதற்கு நடவடிக்கைகளை எடுத்தல். அப்ப குடியேற்றத்துல உள்ள மக்களுடைய அமைதி ஒழுங்கு இந்த 2 விஷயத்தை பேணுவதற்கான நடவடிக்கைகளை என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து எடுத்திருந்தாங்க. இதுவும் ஒரு இந்த குடியேற்ற மக்களுக்கு வந்துட்டு கிடைக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு. அதே போல கைப்பற்றப்பட்ட மக்களிடம் எழும் பாதிப்புகளை அடக்கி அச்சமூகத்தின் கருத்தியல் அதிகாரத்தை நிறுவுதல். அப்ப சில மக்கள்ல வந்துகிட்டு அந்த முரண்பட்ட சில தரப்புகள் இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. அப்ப அந்த பிரச்சனைப்பாடு அந்த மக்கள் என்ன செய்றாங்கன்னா அவங்களை அடக்கி அவங்களுக்கு எதிராக உள்ள அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த சமூகத்தின் கருத்தியல் அதிகாரத்தை நிறுவினாங்க. இப்ப 2 பேருக்குள்ள பிரச்சனை நடக்குதுண்டா ஒரு பிரச்சனை படுதாமண்டா ஒரு ஆள் வந்துட்டு அவங்களோட பிரச்சனை பட்டு அப்படி வேண்டாம் அவங்களுக்கு கிட்ட போய் அந்த பிரச்சனை என்ன விஷயம் கண்டறிஞ்சா அதை தீர்த்து இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சில நல்ல நல்ல விஷயங்களை செய்றாங்க. அப்ப அதால சொல்லப்படுது கைப்பற்றப்பட்ட மக்களிடம் எழும் பாதிப்புகளை. அப்ப சில இடங்கள்ல இப்ப கைப்பற்றப்பட்ட மக்களிடம் எழும் பாதிப்புகள்னக்குள்ள இப்ப பிரித்தானியர்களால வந்த மக்கள்ல பிரித்தானியர்கள் இந்த வம்சத்திலயும் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க. இப்ப என்ன இருந்தாலும் அவங்க பிரித்தானியர்கள் தானே. அவங்களுக்கு ஒரு பவர் ஒன்று இருக்கிறதாக இந்த எங்கட இலங்கை மக்களோட சில பிரித்தானியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சும்மா இடைக்கிற பிரச்சனை பாடுக சண்டை பிடிக்க அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்ப அதான் சொல்றாங்க ஆரம்ப காலத்துல கைப்பற்ற மக்களிடம் எழும் பாதிப்புகளை. அப்ப அவங்களுக்கு மக்கள்கிட்ட இப்ப பிரித்தானியா வந்து நிறைய இடங்களை சூறையாடினாங்க. அதால மக்கள் என்ன செஞ்சாங்க, இப்ப பொதுவா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பிரித்தானியருக்குள்ள இருக்க ஒரு சில மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இவங்களோட பிரச்சனைப்பட்டாங்க. நல்லா விளங்கணும் நீங்க சொல்றது. நான் சொல்றது இந்த காலத்துவ அரசை பொறுத்தளவிலே மெயின் வந்துகிட்டு பிரித்தானியாவில இருந்த பிரித்தானியா வந்துட்டு என்ன செய்ய மாட்டா ஒரு குறிப்பிட்ட சிலரை இலங்கைக்கு அனுப்பி அவங்க தான் அந்த இந்த ஆளுநர்கள்னு சொல்லக்கூடிய. அப்ப அந்த ஆளுநர்களோட கூடுதலா வந்தவங்க யாருன்னா இந்த இராணுவத்தினர் தான் வந்தாங்க. சரியா? இராணுவத்தினர் தான் அதிகமா வந்தாங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா பிரித்தானியால இருந்து ஒரு சில சில மக்களும் குடியேறி வந்தாங்க. சரியா? அப்ப இதுல என்ன விஷயம்டா அவங்க வந்த நேரங்கள்ல எங்கள இலங்கைக்கு மக்கள் செறிவா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அதிகமா இருந்தாங்க. அப்ப அந்த மக்களுடைய சில இடங்களை எல்லாம் அவங்க ஒரு சில இடங்களை சூறையாடியது இந்த இராணுவங்கள் இதெல்லாம் ஆரம்ப காலத்துல நடந்த விஷயம். அப்ப அந்த இடங்களை எல்லாம் எடுத்து என்ன செய்வாங்க அந்த மக்கள் பாதிப்புக்குள்ள ஆயிடுவாங்க. ஏன் சும்மா ஒரு ஆளை நிலத்தை எடுக்கக்குள்ள ஒரு பாமரமான நிலத்தை எடுக்கக்குள்ள என்ன நடக்குது, அவன் எங்க போற. அப்ப அதால அப்படியான சில பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இருந்தாங்க. அப்ப இவ்வாறான கைப்பற்றப்பட்ட மக்களிடங்களும் பாதிப்புகளை என்ன செய்யணும், இப்ப அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா அதை நாங்க அடக்கி அச்சமூகத்தின் கருத்தியல் அதிகாரத்தை நிறுவனம். அப்ப அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்க இப்ப அவங்களோட இடத்தை பிடிச்சா வேற ஒரு இடமாவது கொடுக்கத்தானே வேணும். அப்ப அப்படி ஒரு செயற்பாடும் இவங்களோட காலத்து அரசுல இடம்பெற்றதா சொல்றாங்க. அதே போல பாருங்க குடியேற்ற நாட்டரசின் நலன்களை பலவந்தமாக நிலைநிறுத்தல். அடுத்த விஷயம் அதாவது என்ன சொல்றாங்க, குடியேற்ற நாட்டரசின் அப்ப குடியேற்ற நாட்டுவாசிகள் இல்லையாங்கன்னு அவங்களோட நலன்களை பலவந்தமாக சில நலனான சில விஷயங்களை சில விடயங்களை என்ன செய்றாங்க பலவந்தமாக நிலைநிறுத்தினாங்க. கட்டாயமாக நாங்க என்ன செய்யணும் செய்ய வேண்டும் என்று சில விஷயங்களை பலவந்தமாக நிலைநிறுத்தினாங்க. அது ஒரு முக்கியத்துவம் பார்க்கப்படுது. அதே போல இன்னொரு விஷயத்தை பாருங்க, காலத்துவ ஆட்சி உள்ளூர் வர்த்தகங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தனக்கு சார்பாக உபயோகித்துக் கொள்ளல். இதுல அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன சொல்லப்படுதுண்டா இங்க காலத்துவ ஆட்சி. இப்ப இந்த காலத்துவ ஆட்சி வந்துட்டு எப்படி, அதாவது உள்ளூர் வர்க்கங்களுக்கு இடையிலான முரண்பாடு. அப்ப இந்த காலத்துவ ஆட்சி நடந்துக்கிற நேரங்கள்ல இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப முன்ன சொன்ன மாட்டான் உள்ளூருக்குள்ள இருக்க மக்களுக்குள்ள சில முரண்பாடுகள் நடக்குது. இந்த முரண்பாடுகள் நடந்த யாரு தீர்க்கணும், இந்த அரசாங்கம் தான் தீர்க்கணும். என்ன அப்ப அதால சொல்றாங்க இந்த காலத்துவ ஆட்சியில உள்ளூர் வர்க்கங்களுக்குள்ள உள்ளுக்கு இருக்கின்ற மக்கள் வர்க்கங்கள் எனக்குள்ள அதுல நிறைய இனங்கள் இருக்காங்க. என்ன பௌத்தர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள்
இப்ப மத ரீதியான பிரச்சனை வரலாம், அல்லது மதங்களுக்குள்ள இருக்கின்ற ஒரு வர்க்கங்கள். இப்ப உதாரணமா பௌத்த மதத்தை எடுத்துட்டா, பௌத்த மதத்துக்குள்ளே சில வர்க்க வேதங்கள் இருக்கின்றன. அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும். அப்ப மதத்துக்குள்ளே சில பிரச்சனைகள். அப்ப அப்படியான சில இதுகளை நினைச்சாங்கண்டா, அது ஐக்கியம் இணக்கம் ஏற்படுத்துவதை கானத்து அரசின் கானத உள்ளூர் வர்க்கங்களோட முரண்பாடுகள் தனக்கு சார்பாக உபயோகித்துக் கொள்ளுதல். அப்ப சில விஷயங்களை பாருங்க, இந்த கானத்து அரசு வந்துட்டு குடியேற்ற வர்க்கங்களுக்கு இந்த கானத்து ஆட்சி வந்துட்டு உள்ளூர் வர்க்கங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தனக்கு சாதகமாக உபயோகிக்கொள்ள. ஏனென்றா ஒரு சில விஷயங்கள்ல நல்லது செய்யறாங்க, ஒரு சில விஷயங்கள்ல அதாவது மக்களுக்கு சில முரணான விஷயங்கள், ஏதாவது இப்ப இந்த இந்த காலத்துவ அரசு உருவாகிற அந்த கட்டத்துல வந்துகிட்டு உருவானதுக்கு பிறகு நல்லதுகள் வந்துச்சு. இருந்தாலும் தொடர்ந்து அவங்க நல்லதுதான் மக்களுக்கு செய்யல. ஏன்னா அவங்களோட நலத்தையும் பார்த்தாங்க. இப்ப அதுல இப்ப உதாரணமா உள்ளூருக்குள்ள இருக்கிற மக்களுக்குள்ள ஏதாவது முரண்பாடுகள் நடந்துட்டா என்ன செய்யற? பொதுவா அரசண்டா தீர்க்கணும். ஆனா அவங்க அப்படி அதை விட்டுடுவாங்க. அப்ப அதை ஒரு சாதகமா அவங்க பயன்படுத்துவாங்க. நடக்கட்டும் அந்த பிரச்சனை. பிறகு இந்த பிரச்சனையை வச்சு நாம என்ன செய்யலாம் என்று அப்படி அந்த நல்லா யோசிக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். இதுக்கு பின்னாலே ஏதாவது பிரச்சனை வருமானதான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு செயற்பாடு ஒன்று இருந்துச்சு. அதே போல பாருங்க, இந்த காணத்துவ அரசு குடியேற்ற வர்க்கங்களுக்கு இடையே ஐக்கியம் இணக்கப்பாடு ஏற்படுவதை தவிர்த்தாங்க. பாருங்க, அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுவேன்டா, அதே விஷயத்த கொஞ்சம் விரிவா சொல்றாங்க. இந்த குடியேற்ற வர்க்கங்கள் இருக்குதானே, இந்த குடியேற்ற வர்க்கங்கள்ல வந்துகிட்டு இவங்களுக்குள்ள அந்த ஐக்கியம் இணக்கப்பாடுன்ற விஷயத்த கொஞ்சம் இல்லாம ஆக்கணும். ஏனண்டா பௌத்தர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள் 3 இனமும் சேர்ந்துட்டே நடக்கும். இவங்களுக்கு எதிரா போராடுவாங்க. அப்ப அந்த விஷயத்த அவங்க அதான் பிரித்தாளும் தந்திரம். இந்த பிரித்தாளும் தந்திரத்தை தொடர்ந்து போனினாங்க. அப்ப அவங்க எப்பவும் ஒற்றுமை அறிக்கப்படா. அப்பதான் நாங்க இப்ப 1700 நாங்க இலங்கையை கைப்பாற்றினா இன்னும் ஒரு 200, 300 ஆண்டுகள தொடர்ந்து நாங்க என்ன செய்யணும்? இந்த ஆட்சி நிலைநிறுத்தணும். இப்ப அவங்க ஒற்றுமை ஆயிட்டாங்கன்னு என்ன செய்வாங்க? எங்களுக்கு எதிராக சில இயக்கங்கள், போராட்டங்களை எல்லாம் உருவாக்குவாங்க. உருவாக்கினா நாங்க எங்களுக்கு எதிராக திரும்ப போர் தொடங்கிட்டாங்கண்டா, நாங்க இந்த நாட்டுக்கு போகத்தான் வேணுமே. அப்படி ஒரு செயற்பாடு எங்க நாட்டில் நடந்தது. அப்ப அதால அவங்க இந்த இப்படியான ஒரு செயற்பாடை வராம இருக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க? ஆரம்பத்துல இருந்து அந்த உள்ளூர் மக்களுக்கு இடையில ஒரு அந்த ஐக்கியமான இணக்கப்பாடான செயற்பாடுகளை இல்லாம தவிர்த்தே வச்சிருந்தாங்க. அது எப்படின்னா அவங்களுக்கு தெரியும். அந்த எப்படி நீங்க வீரோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்க அவங்களோட இருந்தா உங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே சொல்லி வச்சுக்கே இருந்தாங்க. அதே போல அடுத்த விஷயத்த பார்க்கலாம் நாங்க. இந்த காணத்து அரசு குடியேற்ற நாட்டின் எந்த வர்க்கங்களையும் தனது ஆட்சியின் பங்காளராக கொண்டிருக்கவில்லை. இதான் மிக முக்கியம். அப்ப இந்த காணத்து அரசு தன்மை உண்டு எப்படின்னா, அந்த குடியேற்ற நாட்டு மக்களை அதான் சொல்றாங்க, குடியேற்ற நாட்டின் எந்த வர்க்கத்தையும், குடியேற்ற நாட்டில் உள்ள எந்த வர்க்கத்தையும் அவங்களோட ஆட்சியும் பங்காளராக வச்சுக்கல. பங்காளர்ண்டா இப்ப அவங்களோட இதுக்கு பிறகு அரசியல் அமைப்பெல்லாம் வந்துச்சு. கோல் புருக்கிரிக்கி, அதே போல நாங்க பார்க்கணும் குரு மக்களம், மெனிங் டிவைன்சர் டோனமோ. இப்ப இது நாங்க ஏனென்றா இதான் ஆரம்ப அரசியல் அமைப்புகள். இப்ப இதுல கூட உள்ளூர் நாட்டு குடியேற்ற நாட்டு வாசிகளுக்கெல்லாம் பிரதித்துவம் கொடுத்தாங்க. ஆனா என்னதான் பிரதித்துவம் கொடுத்தாலும் அந்த முக்கியமான பதவிகள் இருக்கு. உதாரணமா பாதுகாப்பு, பொருளாதாரம். இப்ப எங்கட நாட்டில் இப்பவும் கூட நீங்க பார்க்கலாம், ஜனாதிபதி கிட்ட கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு பதவி தான் பாதுகாப்பு. 2வது நிதி, பொருளாதாரம். ஏன் இதை வேற இந்த ஜனாதிபதி தான் வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்கலாம்? வேற ஒரு ஆளுகிட்ட, சாதாரண ஒரு உறுப்பினர் இல்ல ஒரு அமைச்சர்கிட்ட கொடுக்கலாம் தானே, ஏன் கொடுக்கல? அதான் இந்த இலங்கையின் ஒரு அரசாங்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய முதல் பொறுப்பு உள்ள பகுதியா தான். இப்ப இந்த நிதியிலேயும் பொருளாதாரத்திலேயும் பாதுகாப்பிலேயும் அவர் கொஞ்சம் நழுவிட்டார் அல்வா, அந்த அரசாங்கம் உண்டு. அப்ப அதாலதான் இந்த அரசாங்கம் ஜனாதிபதிக்கு வந்து ஸ்பெஷலாக அந்த பதவியை ஜனாதிபதிக்கு மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. ஜனாதிபதி மட்டும்தான் அதை எடுத்திருப்பார். இந்த அவர் மட்டும்தான் அந்த நிர்வாகத்தை சரியா கொண்டு போவார். பொருளாதார விடயத்தையும் அதே போல இந்த பாதுகாப்பையும். இப்ப பாதுகாப்பு சரியில்லாட்டி என்ன நடக்கும்? பிரச்சனை வரும். பொருளாதாரம் சரியில்லாட்டி என்ன நடக்கும்? விஷயம் முடியும், அரசாங்கம் ஒன்றும். அப்ப அதான் இந்த முக்கியமான இடம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அது மாதிரிதான் ஆரம்ப காலத்திலேயும் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா சில முக்கியமான பதவிகளை எல்லாம் அவங்களோட ஆட்களை மட்டும்தான் வச்சிருந்தாங்க. இப்ப இவங்க ஒரு பங்காளர் மாதிரி நாங்க உங்களுக்கு ஒரு பெரிய பதவி தாரம்னு சொல்லி கொடுக்கல. சும்மா சாதாரண சின்ன சின்ன பதவிகளை மட்டும்தான் அவங்கள ஒரு உறுப்பினர் மாதிரி வச்சிருந்தாங்க. ஆனா பதவி மாதிரி கொடுக்கவே இல்லை. இலங்கைக்கு இந்த நாங்க இவ்வளவு காலத்தையும் பார்த்த விஷயத்த கொடுக்க. ஆனா புறவு சோல் பெரிய பிறகுதான் இந்த பதவிகள் எல்லாம் மக்களுக்கு, எங்கட நாட்டு மக்களுக்கு ஒரு சில பதவிகள் கொடுக்கப்பட்டது. அதுலேயும் பூரணத்துவம் இல்லை. பூரணத்துவம் என்று சொல்ல போன நாங்க இந்த 72ஆம் ஆண்டு
யாப்பில் தான் பூரணத்துவமான ஒரு அதிகாரம் எங்கட நாட்டுக்கண்டு கிடைச்சி. அப்ப சுதந்திரத்துக்கு பிறகு 1947 அந்த சோல்பெரியில இருந்து 72 வரைக்கும் அவங்கட காலத்துவத்தில தான் அப்பவும் கூட எங்கட நாடு இருக்கு. ஏன் எங்கட நாட்டில எங்கட நாடு தான் வந்துகிட்டு அவங்கட பிரித்தானியர வர்த்தக மெயின் நிலையமா இருந்தது. அதனால அவங்க எங்கட செயற்பாடு எல்லாம் நாங்க ஆட்சி விஷயத்தெல்லாம் அவங்கட பொறுப்புக்குள்ள தான் செயற்பட்டதா. அப்ப பூரணமான ஒரு நிலையாக தனித்துவமான ஒரு யாப்பாக உருவாகினது 72ல தான் உருவாகியதா சொல்லலாம். சரியா? ரைட். இதுல அடுத்த விஷயத்த பாருங்க. காலனித்துவ அரசு இந்த குடியேற்ற நாட்டு அரசுக்கு குறைந்த சட்ட முறைத்தன்மை இருத்தல். அப்ப குறைந்த நாட்டரசுக்கு நாட்டரசுக்கு குறைந்த சட்ட முறைத்தன்மை இருத்தல்ண்டா குடியேற்ற நாட்டரசுக்கு. அப்ப எங்கட நாட்டுல குடியேற்ற நாட்டரசு அந்த மக்களுக்கு வந்துட்டு குறைந்த சட்ட முறையை கொடுத்துருந்தாங்க. அப்ப பெரிய அளவான சட்டம் எல்லாம் வந்துகிட்டு யாருக்குண்டா கூடுதலான பெரிய அளவிலான சட்டங்கள் எல்லாம் வந்துட்டு அவங்களோட இருந்துரு. அப்ப குடியேற்ற நாட்டு அரசு குடியேற்ற நாட்டு அரசுக்கு வந்து அந்த அரசு அவங்களுக்கு மட்டும் காலனித்துவ அரசுக்கு மட்டும்தான் பூரணத்துவமான சட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த எங்கட ஏனைய சின்ன சின்ன பகுதிகள் இருக்குதானே மக்கள் இருக்கின்ற அந்த மக்களுக்கு வந்துட்டு அதாவது குறைந்த சட்ட முறைத்தன்மை இருத்தல். குடியேற்ற நாட்டு அரசுக்கு குறைந்த சட்ட முறைத்தன்மை இருத்தல். ஆனா இந்த மக்கள் அதாவது அங்க இருக்க குடியேற்ற நாட்டு மக்களுக்கு மட்டும் கூடிய அளவான சட்டத்தை கொண்டு இருந்தாங்க. ஏனண்டா உதாரணத்துக்கு நாங்க பார்க்கலாம் வந்துட்டு வரி இருந்து அதாவது அவங்களோட செய்கிற நில விவசாயம் தொடர்பாக நிறைய சட்டங்களை கொண்டு இருந்தாங்க. ஆனா இந்த குடியேற்ற நாட்டு அரசு அதாவது இந்த காலனித்துவ அரசுக்கு மட்டும் எந்தவித சட்டத்துல அவங்க எடுக்கதான் சட்டம். அதாவது குறைந்த அளவு எங்களோட நாடு நாங்க என்ன முடிவு எடுக்கமோ அதான் இது. ஆனா எங்களுக்கு கீழே இருக்கின்ற அரசு கீழே இருக்கின்ற நீங்க என்ன செய்யணும், நாங்க போடு சட்டத்துக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், கட்டுப்பாடு தான் நடக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. சரியா? கொஞ்சம் இதை நான் ஏனண்டா இந்த பாயிண்ட்ஸோட சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்துற காரணம் என்னண்டா இந்த நோட்ஸோட பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு சரியா என்ன பூரணத்துவம் விளங்கும். சரியா? ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஓடர் அடிக்கத்தால இப்ப நாங்க ஒரு விஷயத்தை காலனித்துவ அரசு பண்ணக்குள்ள நாங்க விரும்பின மாதிரி எல்லாம் சொல்லலாம். ஆனா நாங்க இந்த ஓடர்ல போனோம்னா உங்களுக்கு கொஞ்சம் விளங்குறது தெளிவறியும். அதே போல பாருங்க, தனது நோக்கங்களுக்காக குடியேற்றத்தின் சமூக பொருளாதார கலாச்சார அதே போல அரசியல் நிறுவனங்களை மாற்றி அமைக்க முற்படுதல். அப்ப அவங்களோட நோக்கம் என்னண்டா பொருளாதாரத்திலேயோ அல்லது அரசியல் ரீதியாவோ அல்லது சமூகங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமையில வரண்டாலும் அவங்க என்ன செய்யறாங்க, தன் நோக்கத்தை இந்த குடியேற்றத்தின் சமூக பொருளாதார கலாச்சார அரசியல் நிறுவனங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க. இப்ப ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நிறுவனத்தை கொண்டு வர்றது, சமூக ரீதியாக ஏதாவது செய்யறது, பொருளாதார ரீதியாக வளங்கள் சம்பந்தமா கொண்டு எல்லாம் அவங்க முன்னெடுக்கிறது, அவங்களோட விருப்பம். அப்ப அதை யாரும் கேட்கவுமே இல்லாது. ஏன் அவங்க தானே பெரிய ஏகாப்திய அரசு, காலனித்துவ அரசுக்குள்ள அவங்க பெரிய லெவல்ல இருக்கு ஏகாப்திய அரசு. அப்ப அவங்க வந்துட்டு அவங்க என்னமும் செய்யலாம், கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா நிலைப்பாட்டையும் கொண்டு இருக்காங்க. அப்ப நாங்க எங்கட மக்கள் வந்து பொதுவாக பார்க்க போனா அந்த நேரங்கள்ல ஒரு அடிமை ஒரு சமூகமாக இருந்தது. ஆனா எங்களை ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்கன்னா அந்த அரசை உருவாக்குறதுக்கு எங்கட அரசுக்குள்ள இருக்கவங்களுக்கு நாங்க எல்லா இதுகளும் தருவோம்னு சொல்லித்தான் இந்த அரசை உருவாக்குறாங்க. ஆனா பூரணத்துவம் இல்லை. இப்ப இதுலதான் என்ன நடக்குது, இது பிறகுதான் இந்த எங்களுக்கு ஒரு அரசை நீங்க தந்தை ஆகணும் என்று அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இவங்களுக்கு எதிராக சில பிரச்சனையின் வாக்குவாதத்தை கொண்டு வராங்க. அதுலயும் இந்த 1818ஆம் ஆண்டு அந்த சுதந்திர போராட்டம் ஒரு முக்கியத்துவமாக இருந்தது. அப்ப அந்த சுதந்திர போராட்டத்தின் முக்கியத்துவத்துக்கு பிறகுதான் முதலாவது 1833வது கோல்புர் கெமரூன் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்தம் முதலான ஒரு அரசியல் அமைப்பாக எங்கட நாட்டு மக்களுக்கு உருவாகுது. ஆனா அந்த அரசியல் அமைப்பு வந்து ஒரு பூரணத்துவமான அரசியல் அமைப்பு இல்லை, சும்மா ஏனோதான ஒன்று கொடுத்த மாதிரி தான் இருந்தது. அப்ப முதலாவது அரசியல் அமைப்பு 1833 கிடைக்குது. ரைட். இப்ப நாங்க பாப்போம் பாருங்க, எவ்வளவு நேரம் நாங்க பார்த்த நன்மை இந்த பண்புகளை நாங்க பார்த்தோம். இப்ப பண்புகளை நீங்க விளங்கி இருப்பீங்கன்னு ஒன்று ரெண்ட சின்ன சின்ன நல்ல விஷயத்தையும் போட்டு மிச்சம் எல்லாமே மக்களுக்கு எதிரான விஷயத்தை தான் சொல்லப்பட்டிருந்தீங்க பண்புகள். இப்ப நாங்க பார்க்க போறது இந்த காலத்துவ அரசின் மாற்றமும் அதன் விளைவுகளும். அப்ப இந்த இலங்கையில இந்த காலத்துவ அரசு தொடர்ந்து வந்துகிட்டு அவங்களோட ஏகாப்திய செயற்பாடுகளை கொண்டிருக்கல. ஏன் கொண்டிருக்கல என்றா இப்ப தொடர்ந்து கொண்டிருக்க இங்க பிரச்சனை தான் வருது, என்ன மக்களுக்கு சரியா தீர்வு இல்லையே. அப்ப அந்த காலத்துவ அரசு சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. எப்படி மாற்றங்களை கொண்டு வந்தாங்கண்டா அதாலதான் முதலாவது சொல்லப்படும் மாற்றம் வந்துகிட்டு அரசியல் அமைப்பு.
அரசியல் அமைப்பு அல்லது அரசியல் சட்டம் ஒண்ட மக்களுக்கு கொண்டு வரணும் என்ன செய்றாங்க முடிவு எடுக்காங்க முதலாவது விஷயம். அப்ப அதனால அதன் விளைவுகள் தான் நாங்க இப்ப பார்க்க போறது சரியா? இப்ப எப்படி கொண்டு வராங்கன்றத பார்ப்போம். அப்ப அதுல சில நாங்க ஒரு அறிமுகமான சில விடயங்கள பார்ப்போம் பாருங்க. இலங்கை வந்துகிட்டு 1505ஆம் ஆண்டு முதல் 1948 வரை மேலத்திய காலத்துவத்தில் உட்பட்டிருந்தது. அதாவது நாங்க போர்த்துகேயர் காலம், அதாவது போர்த்துகேயர், பிரான்சியரும் இருந்துருக்காங்க. அப்ப அவங்களோட காலத்திலிருந்து இந்த ஆங்கிலேயர் காலம் முடிவுக்கு வரது 1948. அப்ப இவ்வளவு காலத்துக்கு வந்துகிட்டு என்ன சொல்லப்படுதுன்னா, மேலத்தியத்தில ஆதிக்கத்துக்கு உட்படுத்தியிருந்தது. முதலில் போர்த்துகேயர், இரண்டாவது ஒல்லாந்தர், மூன்றாவதாக ஆங்கிலேயர் என உட்படுத்திக் கொண்டார்கள். அ இவ்வினங்களில் ஆங்கிலேயர் இலங்கை மீது வன்மையாக அழுத்தங்களை பிரயோகித்தவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த 3 இனங்கள் தான் முக்கியத்துவமா அவங்க தான் கூடுதலான காலம் இருந்தாங்க. பிரான்சியரும் இருந்தார். வரலாறுகள் இருக்கு. பிரான்சியர் வந்தது அந்த அளவுக்கு சொல்லப்படல. ஆனா முக்கியத்துவம் போர்த்துகேயர். அவங்களும் கொஞ்சம் நீண்ட காலம் இருந்தாங்க. அது ஒல்லாந்தர். அது போல ஆங்கிலேயர். ஆனா ஆங்கிலேயர் தான் மிக கூடிய காலம் இருந்தார்கள். நிறைய வன்மையான சில விடயங்களையும் மக்கள் மீது திணித்தார்கள் என்றதை நாங்க பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இவர்கள் 1796 பாருங்க அவங்களோட ஆரம்பம் 1796 முழு இலங்கை. 1818 ஏன் நாங்க இந்த 1796 18 வரையோட முடிக்க மாட்டா இம்பட்டுக்குள்ளேயும் தான் இந்த காலத்துவ அரசின் ஒரு எப்படி சொல்லலாமாண்டா காலத்துவ அரசின் ஒரு மக்களை அடிமைத்தனமாக கொண்ட ஒரு காலம் தான் அது. இப்ப மக்களுக்கு ஆட்சி செய்கிறோம் அது 2வது விஷயம். நாங்க ஒரு அரசாக உங்களுக்கு நாங்க ஆட்சி செய்கிறோம் என்ன இப்ப யாரும் செய்யலாம் ஆட்சி. இப்ப உதாரணமாக எங்கட இப்ப அனுரகுமார் திசாநாயக்க தலைவர் இப்பவும் அவர் ஆட்சி செய்யறதுக்கு முதல் யார் இருந்தார்? ரணில் இருந்தார் என்ன. அப்ப அவரும் வந்துகிட்டு நல்லா தான் ஆட்சி செஞ்சார். என்ன நடந்த? ஆனா அவருக்கு மக்கள் ஆதரவு இல்லை. அதுக்கு முதலும் கோட்டாபே இருந்தார். அவர் என்ன செஞ்சார்? அவர் ஆட்சி ஆரம்பத்துல வரக்கூட நல்லா தான் சொல்லிக்கு வார என்ன எல்லாரும் அப்படித்தான் வருவாங்க. மரம் என்ன நடக்கும்? அந்த கொஞ்ச நாள் போகக்குள்ள அந்த காட்சிகள் அதுகளை பார்க்கல மர மக்கள்லாம் கொஞ்சம் இது இல்லாம போகும். அப்படி ஒரு செயற்பாடு ஆரம்ப காலத்துல 1796 தான் இவங்களும் என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு நாங்க ஆட்சி ஒன்று செய்ய போறோம், உங்களோட காலத்துவத்தை கொண்டு வர போறோம் எல்லாமே செஞ்சு. ஆனா ஒரு பூரணமாக மக்களை சரியான ஒரு வழிபடத்தில்னே. அப்ப மக்கள் என்ன செஞ்சாங்க? இந்த 1796 1818 இங்க ஒரு பிறட்சி கொண்டு என்ன செய்யுது? உருவெடுக்க போகுது. அதான் சொல்லப்படுது. அப்ப ஆஹ் 1815 18 போராட்டம் நடக்குது. அப்ப 15 இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. 15 ஸ்டார்ட் ஆனது 18 போராட்டமா வெடிக்க போகுது. சுதந்திர போராட்டமா. ரைட். அப்ப இதுல நாங்க பார்க்கலாம் 1815ஆம் ஆண்டு வரை இலங்கையில் கரையோர மாகாணங்கள் ஆட்சி செய்தனர். 1815 முதல் முழு இலங்கையும் தனது ஆட்சியின்குள் கொண்டு வந்தனர். அன்றிலிருந்து பிரித்தானியர் என்ற காலத்துவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கை இலங்கை என்ற காலத்துவ சமூகத்தில் நீண்ட கால செல்வாக்கு செலுத்தியது. அப்ப பாருங்க இதுல வந்துட்டு நாங்க பார்க்கலாம் 1796 தொடக்கம் 1815ஆம் ஆண்டு வரை இலங்கை கரையோர மாகாணங்களை ஆட்சிச்சாங்க. அப்ப இந்த 796 இருந்து 1815 வரைக்கும் கரையோரம் என்ன. அதுக்கு பிறகு இந்த 15க்கு பிறகு என்ன செய்யறாங்க? முழு இலங்கையையும் அவங்களோட ஆதிக்கத்துக்கு கொண்டு வராங்க. 15ல ஃபுல்லா பிடிச்சிட்டாங்க. முழு இலங்கையும் அவங்களோட ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இது போற என்ன நடக்குதுண்டா 15 முதல் முழு இலங்கையும் தமது ஆட்சியுங்கள் கொண்டு வந்து அன்றிலிருந்து பிரித்தானியர் என்ற காலத்துவங்களினால் காலத்துவவாதிகளினால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கையால் இலங்கை இலங்கை என்ற காலத்துவ சமூகத்தின் மீது நீண்ட கால செல்வாக்கு செலுத்தியது. அப்ப இந்த 1815 முழு இலங்கை கைப்பற்றினாச்சு. இது போலதான் இந்த காலத்துவம் என்றக்கூடிய செல்வாக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது? விரிவடைய தொடங்குது. அப்ப அதுல என்ன சொல்லப்படுது என்று பார்ப்போம். காலத்துவவாத அரசு காலத்துவங்களில் காலத்துவ அரசுகளை கட்டியெழுப்ப சில சமூக பொருளாதார அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது. அதில் முக்கியமான மாற்றங்கள் வருமாறு. அப்ப பாருங்க இதுல இந்த 1815 முழு இலங்கையும் கைப்பற்றிட்டாங்க. ஆறு? இந்த பிரித்தானியர்கள் என்ன. அப்ப இவங்க அந்த 1796 முழு இலங்கையை கைப்பற்றல. கரையோர மாகாணங்களை தான் முழுமையா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து 1815 முழு இலங்கைக்கும் உள்ளா கொண்டு வந்தாச்சு. இப்ப 815 இருந்து இவங்கட என்ன அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு போறாங்க. போக்குள்ளதான் என்ன நடக்குண்டா இலங்கையில அரசுகளை கட்டி எழுப்புறதுல சமூகம் பொருளாதார அரசியல் நிர்வாகத்துல சில சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தணும் என்ற ஒரு சில யோசனைகளை என்ன செய்யறாங்க? சில மாற்றங்களை கொண்டு வராங்க. அப்ப அதுல முதலாவது என்ன சொல்லப்படுதுண்டா தமது காலத்துவம் கொண்டு செல்வதற்காக பாதுகாப்பும் நிர்வாகம் செலவும் அதிகரித்தமை மற்றும் நேரடியாக காலத்துவத்தை நிர்வகிக்க முடிய அமைப்பு
வரவை விட செலவு அதிகரித்துமே. இப்ப இந்த இவங்க இந்த 1796 இருந்து 1815 வரைக்குமே செய்றாங்க. இவங்களோட அந்த காலத்துவத்துக்குள்ள மக்களை கொண்டு போறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு இந்த 815க்கு பிறகு தொடர்ந்து கொண்டு போகல. அதுல தான் பிரச்சனை படிப்படியாக மாறி இந்த இந்த சீர்திருத்தம் எல்லாம் வந்துதான் பிறகு சுதந்திரம் என்ற விஷயம் வருது. அப்ப என்ன நடக்கும்டா 1815 வரைக்கும் முழு இலங்கையை கொண்டு வந்தோன்னே ஏன் இப்ப நீங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். இந்த 1796 இருந்து கரையோர மாகாணங்களை இது செய்யக்குள்ள என்ன நடக்கும் அங்க அங்க வந்துகிட்டு மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு குறைவா இருப்பாங்க என்ன. இப்ப முழு இலங்கையும் கைப்பற்றக்குள்ள என்ன நடக்குது. இப்ப இலங்கை ஃபுல்லா கைப்பற்றினாச்சு. அப்ப மக்கள் கூட இப்ப ஆட்சி செய்யற அளவுக்கு மக்கள் கூடிச்சு. அப்ப ஆட்சி செய்யற அளவுக்கு மக்கள் கூடினா முதலாவது பிரச்சனை என்ன நடக்கும். வரவை விட செலவு தானே அதிகமாയിരിக்கும். இதான் நடந்த பிரச்சனை. அப்ப மக்களும் அதிகரிச்சோன்னு செலவு என்ன செஞ்சுட்டு அதிகரிச்சு. இப்ப முதலாவது பிரச்சனையா மாறுச்சு. அப்ப வரவு அதிகரிச்ச உடனே அப்ப என்ன பார்த்தாங்கண்டா தமது காலத்தை கொண்டு செல்வதற்கு ஒரு பாதுகாப்பும் ஒரு நிர்வாக செலவை அதிகரித்த விடையும் ரெண்டையும் முக்கியத்துவப்படுதான். அப்ப எங்கட இந்த முதலாவது விஷயம் என்ன செய்யணும்னா எங்கட அரசியல் அமைப்பை தொடர்ந்து நாங்க பாதுகாக்கணும். இல்லாட்டி மக்கள் எங்களுக்கு எதிராக என்ன செய்வாங்க போர் செய்ய தொடங்கிடுவாங்க என்று முதல் ஒரு பயம் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு. அடுத்தது மற்ற விஷயம் எங்கட இந்த பொருளாதார விடயம். பொருளாதாரத்தை பார்த்தா வரவை விட செலவு தான் கூட பாருங்க. ஏன் மக்கள் கூடிச்சு. எங்களோட ஆட்சிக்கு உட்படுத்தின மக்கள் எண்ணிக்கையும் கூடிச்சு. அப்ப அதையும் பார்த்து போட்டு செஞ்சாங்க. ரைட். இப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யறோம் சில வழிகளை தேடுறாங்க. சரியா. அதுல தான் என்ன அடுத்த வழி என்ன சொல்றாங்கடா இந்த காலத்துவ சமத்தில் காணப்படும் வாழ்க்கை முறை அபிலாசைகள் என்பன காலத்துவவாதிகளின் கலாச்சாரத்தோடு ஒத்து போகாமையினால் அவற்றை மாற்றிக்கொள்ளல். அப்ப இந்த காலத்துவ சமூகம் என்ன காலத்துவ அரசாங்கம் என்ன செய்யறா இந்த காலத்துவ அரசு கீழே இருக்க அந்த சமூக மக்களோட இவங்களோட செயற்பாடு மக்களுக்கும் ஒத்து போவதில்லை. ஏன் இவங்களுக்கு ஏனண்டா இந்த வரவோட செலவு அதிகாரிச்சோன்னா என்ன செய்யறாங்கண்டா மக்களுக்கு இந்த வரி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அதாவது இப்ப உதாரணமாக மக்களுக்கு ஒரு தொழிலுக்கு ஒரு விவசாயத்துக்கு ஒரு 10% வரி என்றா இப்ப என்ன செய்யறாங்க இவங்க இதுல இந்த செலவு அதிகரிச்சுட்டு தானே வருமானத்தை கெடுக்கணும். அரசாங்கத்துக்கு வருமானம் கொஞ்சம் கூட வேணும்ன்றதுக்காக இவங்களோட வரியில கைய வச்சுட்டாங்க. இப்ப 10% 30% ஆகுற. அப்ப மக்கள் என்ன செய்வாங்க பிரச்சனை இன்னும் அதிகரிக்கும். அப்ப இதான் முதலாவது. அப்ப வரி என்றா ஏகப்பட்ட வரியெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப அதை ஒரு பிரச்சனையா மாறிக்கும். அதே போல தமக்கு கீழ்பட்டிருந்த சமூகத்தில் தமது தாய்நாட்டின் உச்சமட்ட வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ளல். அப்ப அடுத்த விஷயம் என்ன நடக்குதுண்டா தமக்கு கீழ்பட்ட சமூகம். அப்ப அவங்களுக்கு கீழ்பட்ட சமூகத்துக்கு அதாவது தாய்நாட்டின் உச்சமட்ட வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளல். அப்ப மக்கள் என்ன செஞ்சாங்கண்டா இவங்களோட செயற்பாடை பார்த்தோன்னு இவங்களுக்கு இனி மக்களால் பொறுத்து தெரியல. எங்களோட நாட்டை நாங்க இவ்விடத்த இருந்து சொல்லணும் பிடுங்கி எடுக்கணும் இவங்கள்ட்ட இருந்து. இவங்களால எங்களால தாங்கல என்னடா இன்னும் எங்களுக்கு மேல என்ன வரியையும் அதையும் தந்து எங்களை இன்னும் இந்த நாட்டில இல்லாம ஆக்கி விடுவான் போட்டு மக்களுக்கும் அப்போதான் ஒரு ஸ்டார்ட்ல ஒரு பாயிண்ட் ஒன்று வருது. எங்களோட நாட்டில ஒரு நாட்டு பற்று ஒன்று வருது. எங்களோட தாய் நாட்டை இவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யணும் பிரிச்செடுக்கணும் முதலாவது விஷயமா அவட தான் உருவாகுது. அதான் சொல்றான் தமது கீழ்பட்ட சமூகத்தினை தமது தாய்நாட்டின் உச்சமட்ட வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்வான். இதை ஒரு சந்தர்ப்பமா எங்களோட நாட்டு மக்கள் என்ன செய்யறாங்க பயன்படுத்தி அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஆரம்பிக்க போகுது. ரைட். அது போற பாருங்க இந்த காலத்துவ அரசுகள் காலத்துவ சமூகத்தை மாற்றுவதற்கு தேவையான பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டது அவையாவன. இப்ப என்ன செய்யறாங்கன்னா அவங்கள் இந்த நம்மட மக்கள் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சா நம்மட மக்கள் ஒரு 10% யோசிச்சா அவனுகள் 80% யோசிப்பானுகள் ஆங்கிலேயர் விளங்கிட்டா. இப்ப 10% நம்மட மக்கள் யோசிச்சு ரைட் இவங்களுக்கு நாம ஒரு வழி ஒன்று காட்டி எங்கட நாட்டை மீட்டு எடுக்கணும்னு நம்மட மக்கள் யோசிச்சாங்க. ஆனா அவனுகள் என்ன செய்யறாங்க ரைட் இப்படி நாங்க விட்டோம்டா நம்மள நாட்டையும் நாங்க இருக்க நாட்டையும் எடுத்துக்கிட்டு நம்மளையும் திறத்துக்குவானுகள் இலங்கைக்காரன் போட்டு அவனுகள் அதுக்கு மேல யோசிச்சாங்க. அப்ப இதுக்கு என்ன வழி என்று போட்டு அவனுகள் யோசிச்சாங்க. அதைத்தான் சொல்லப்படுது காலத்துவ அரசுகள் காலத்துவ சமூகத்தை மாற்றுவதற்கு தேவையான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதான சில விடயங்களை நாங்க பார்க்க போறோம். அப்ப என்னென்ன விடயங்களை மேற்கொண்டிருக்காங்கன்றதான் இப்ப சொல்லப்பட போகுது. சரியா. இப்ப விளங்கிட்டு உங்களுக்கு கிளியர் தானே பாபம் இவ்வளவு நேரம் நாங்க பார்த்ததுல கிளியர் இல்ல விஷயம். அதாவது இலங்கையின் காலத்துவ மாற்றமும் அதன் விளைவுகளும் என்ற தலைப்பில நாங்க இவ்வளவு விஷயத்தையும் பார்க்கணும். அதுல நாங்க அதுல சொன்ன விஷயம் தான் முதலாவது நாங்க பார்த்ததுதான் வந்துட்டு இலங்கையின் ஆரம்பத்திலிருந்து காலத்துவம் எவ்வளவு காலத்துக்கு உருவாக்கப்பட்டது என்ன. அதுக்கு பிறகு காலத்துவ அரசுகள் வந்துகிட்டு இந்த அரசியல் பொருளாதார சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கான காரணம் என்ன என்றதை நாங்க 3 பாயிண்ட்ஸை பார்த்தோம்.
இப்ப கடைசியா நாங்க சொல்ல வர்றதுதான் காலத்து அரசு இதை தக்க வைக்கிறதுக்காக அவங்களோட காலத்து அரசு தொடர்ந்து கொண்டு போறதுக்காக என்ன செய்யறாங்க, அதாவது சில தேவையான மக்களுக்கு தேவையான சில நடவடிக்கைகளை என்ன செய்யலாமன்றத உருவாக்குறாங்க. இப்ப விளங்குதா? இதுல ஏதாவது டவுட் இந்த கேளுங்க பார்ப்போம். சரி, அடுத்த விஷயத்த பார்ப்போம். பார்ப்போம். கிளியர் எல்லாருக்கும்? சரி, ஓகே. அபிலாஷையின நன்மையா? அபிலாஷையின சொல்லுங்க என்ன? நன்மையா? அபிலாசைகள் அபிலாசைகள்ண்டா மக்களுக்கு விருப்பமான அவங்களோட நன்மைகள் அறிக்கலாம், தேவைகள் அறிக்கலாம், அதால நிறைவு செய்கிறது அபிலாசைகள். அவங்களுக்கு விருப்பமான விடயங்களை. சரியா? வேற ஏதாவது? ரைட். அப்ப அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இந்த காலத்து அரசுகள் அந்த காலத்து சமூகத்தை மாற்றுவதற்காக அப்ப அவங்களோட மைண்ட் என்ன செய்ய போறாங்க, மாத்த போறாங்க. இப்ப இவங்களோட எண்ணங்கள் இப்படி போகக்குள்ள இனி விடப்படாண்டு போட்டு மக்கள் எண்ணத்தை மாற்றணும் பண்றதுக்காக சில சீர்திருத்தங்களை கொண்டு வர்றதுக்கு தான் முதலாவது சில தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. அதுல ஒன்றுதான் கட்டாய இராஜகாரிய சேவை முறையை இல்லாத ஒழிக்கிறது. என்ன விஷயம்? இதுதான் நாம எங்கட அடுத்த காலத்துவத்துல உள்ள இந்த அரசியல் அமைப்பு என்று சொல்வது ஏன் எப்படி உருவானன்றதுல நாங்க பார்க்க போறோம். அதுல இருந்து 78 வரைக்கும் எப்படி வந்தன்றதை தான் நாங்க இனி படிச்சு போறோம். அப்ப அதுல முதலாவது விஷயம் இந்த கட்டாய இராஜகாரிய முறை. பாப்பம் சொல்லுங்க. பாப்பம் இந்த கட்டாய இராஜகாரிய முறை என்ன? பாப்பம். கட்டாய இராஜகாரிய முறை என்ன? மண்ணெண்ண நிலத்துல மக்கள் போய் வேலை செஞ்சு கொடுத்துட்டு வரோம். இலவசமா செஞ்சு கொடுத்துட்டு வரணும். ஓ, நிலமானிய முறைன்னு சொல்லலாமா? ரைட். வேற என்ன சொல்லலாம்? இப்ப இந்த கட்டாய இராஜகாரியம் இப்ப நாங்க அடுத்ததுல பார்க்க போற அடுத்த விஷயம் வந்துட்டு இந்த காலத்துவ மாற்றத்தால் ஏற்பட்ட அதன் விளைவால் என்ன நடக்குது, அரசியல் அமைப்பு என்ற விஷயம் உருவாகுது. அப்ப இந்த ராஜகாரியத்துக்கும் அரசியல் அமைப்புன்றதுக்கும் என்ன விதமான தொடர்பு இருக்கு பார்ப்போம். இந்த ராஜகாரிய முறைய நீக்கினது போறதான் இந்த இந்த விஷயம் வருது, அரசியல் அமைப்பு என்ற விஷயம் வருது. அப்ப இந்த ராஜகாரியம் என்ன பார்ப்போம். அப்ப இராஜகாரியம் இராஜகாரியம் என்ன? இதை வச்சு சொல்லுங்க. அரசன். சரியா? அரசன் அரசகாரியம் சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி? மன்னராட்சி முறை மாதிரியா? ரைட் ரைட், அதான் விஷயம். அப்ப கட்டாய ராஜகாரியம் என்பது மன்னர்களுடைய அந்த மன்னராட்சி முறையில செல்வாக்கு, இப்ப முடியில செல்வாக்கு. இப்ப உதாரணமா வந்துகிட்டு எங்கட இந்த அரசு இந்த காலத்துவத்தை வந்துகிட்டு உருவாக்குறதுல சப்போர்ட் வந்துட்டு கூடுதலா வந்துட்டு பிரித்தானியார முடிவுக்குள்ளதான் எல்லா விஷயமும் இங்க என்ன செய்யுது, செயற்படுது. அப்ப கூடுதலா வந்துட்டு இப்ப இங்க ஒரு ஆளுநர் இருந்தாலும் ஆளுநர் அந்த முடிவும் கூட அங்க என்ன செய்யணும், பிரித்தானியோட அந்த முடிதான் அந்த மன்னர் ஓமன்னா மட்டும்தான் இங்க எல்லா செயற்பாடும் நடக்கும். அப்ப அதாவது என்ன செஞ்சாங்க, அது ஒரு கட்டாயமா இருந்து அவர் அதாவது ஒரு சம்பவம் முடிஞ்ச இலங்கையில இப்ப மக்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று நிதியோ இல்லை ஏதாவது கொடுக்கலாம், இல்ல மக்களுக்கு ஏதாவது என்ன விஷயம் செய்யறதாக இருந்தாலும் அவர் அங்க முடிவு சொன்னா மட்டும்தான் இங்க எல்லாமே நடக்கும். அதுக்கு ஒரு கட்டாயமாக இருந்தது. அப்ப இந்த கட்டாய இராஜகாரியம் அப்ப இந்த விஷயம் இல்லை. அப்ப வற்புறுத்தி மக்களை வற்புறுத்தி கட்டாயம் செய்யணும். இதே எங்கட காலத்துவத்திர சட்டம் என்ற விஷயத்தை எல்லாம் நீக்கினாங்க, விளங்கிட்டா? அப்ப இதை நீக்கி மக்களுக்கு இலகுவான, அதாவது மக்களுக்கு இலகுவண்ட அடுத்த கட்டம் அடுத்து வரப்போது அரசியல் அமைப்புன்றது. இந்த ஏன் அந்த இலகுவன்று சொல்றேன்டா, இந்த அரசியல் அமைப்பு வந்தா மக்களுக்கு உரிமை என்ற விஷயம் வந்துடும். ஏன் அரசியல் அமைப்புன்றது சட்டம், சட்டத்தின் முன் சகலரும் சமன் என்ன? அப்ப சமமாண்டா அந்த சமமான ஒரு அரசியல் அமைப்பு வரணும். அப்ப எப்படி வலுக்கட்டாயப்படுத்தி நீ கட்டாயம் என்ன செய்யணும், நீ வரிய கட்டித்தான் ஆகணும், நீ எங்களுக்கு
என்ன செய்யணும், நிலத்துல கொண்டு நீ எங்களுக்கு விவசாயம் செஞ்சு தான் வேணுமெண்டெல்லாம் வற்புறுத்த போயிடலாம். அப்ப இந்த இராஜகாரியம் என்ற விஷயத்த முதல் இல்லாத ஒழிச்சாங்க. இதைத்தான் முதல் சிந்திச்சான் அவன். ஆங்கிலேயர் முதல் சிந்திச்ச விஷயம் இந்த கட்டாய ராஜகாரியம். அது அப்ப இதை எடுத்துட்டோம்டா மக்கள் எங்களுக்கு என்ன செய்வாங்க, கொஞ்சம் சப்போர்ட் ஆயிடுவாங்கன்னு பார்த்தான். அடுத்த இரண்டாவது விஷயம் பாருங்க, திறந்த சந்தை ஒன்றை அறிமுகப்படுத்த. திறந்த சந்தை ஒன்றை அறிமுகப்படுத்துறது. திறந்த சந்தைண்டா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே, திறந்த சந்தை பொருளாதாரம். இப்ப உதாரணமாக நான் வந்துட்டு இலங்கை குடிமகனா இருக்கேன் சரியா. உதாரணமா ஒரு ஆள் வந்துட்டு ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிற ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன்டா. இப்ப நான் இலங்கையில இருந்துட்டு ஒரு ஆட்சி செஞ்சு இருக்கேன்டா. இப்ப உங்களோட நாட்டில கொஞ்சம் வருமானத்தை கூட்டணும். என்ன இப்ப எங்களுக்கு வரவு வந்துட்டு குறைவா இருக்கத்தால செலவு தான் அதிகமா இருக்கேன்னா என்ன செய்யணும். அப்ப நாங்க என்னடா செய்யற, அந்த காசை கொண்டு வரேன்டா வெளிநாட்டில இருந்து கொஞ்சம் காசு வந்தா மட்டும்தான் எங்களோட நாட்டை காசு போலங்க. இப்ப அண்மை காலமா வந்துட்டு எங்களோட நாட்டை ஏற்பட்ட பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை என்ன, இந்த வெளிநாட்டவர்கள வருகையும் குறைஞ்சது. கொரோனாவால குறைஞ்சதால அதுவும் ஒரு காரணம். இல்லாட்டி உண்மையாவே இந்த சுற்றுலா பயணிகள் வாரத்தால என்ன நடக்குமெண்டா, எங்களோட நாட்டுல அதிகமான அந்த கரன்சி வந்துட்டு போடணும். அப்ப அந்த அந்நிய செலவாணி என்ற விஷயத்த பாதிப்பு இருக்காது. அப்ப இதெல்லாம் இல்லாதலையும் ஒரு காரணம் தான் எங்களோட நாட்டுல பொருளாதாரத்துல வீழ்ச்சிக்கு சரியா. அப்ப அதே மாதிரிதான் எங்கேயும் வந்துக்கிட்டு என்ன செஞ்சாங்கண்டா, அந்த இவங்களோட காரணம் என்னன்னு விளங்கிட்டு தானே இவங்களுக்கு 2 விஷயம் ஒன்று இருந்துச்சு. ஒன்று அந்த வரவை விட செலவு அதிகமா இருந்தது. அதே போல நான் சொன்னேனே இந்த மக்களுக்கு அந்த சில அதாவது நிர்வாகம், அதே போல காலத்துவம் என்று சொல்லக்கூடிய அரசுல நேரடி காலம் நிர்வாகம் செய்யறதுக்குரிய. அப்ப நிர்வாகத்தை நேரடியா செய்யறா வரவோட செலவு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மக்களுடைய அந்த அபிலாஷைகளை தொடர்ந்து நாங்க பாதுகாத்து தொடர்ந்தும் அவங்களுக்கு என்ன விஷயம்ன்றதை செய்யணும். இல்லாட்டி அவங்க எங்களுக்கு எதிராக செயற்படும். இப்ப இந்த விடயங்களை கண்டுதான் இவங்க என்ன செய்யறாங்க, இதுக்கு நாங்க ஏதோ ஒரு வழியை கொண்டு வரணும்னு எங்களுடைய ஆட்சியை தொடர்ந்து நாங்க நீடிக்கணும்ன்றதுக்கு தான் இந்த முறைகளை எல்லாம் என்ன செய்யறாங்க, சில தேவையில்லாதெல்லாம் நீக்குறாங்க. சில நல்ல விஷயத்த கொண்டு வராங்க, சில தேவையில்லாத விஷயத்த நீக்குறாங்க. அதுல கட்டாய சேவை முறையை கட்டாய ராஜகாரிய சேவை முறையை இல்லாதொழிக்கிறது. அதே போல சிறந்த சந்தை முறையை அறிமுகப்படுத்த. இப்ப சிறந்த சந்தை முறையை அறிமுகப்படுத்தணும்னு என்ன நடக்குது, இப்ப வெளிநாட்டவர்கள் எல்லாம் எங்கட நாட்டுல அந்த நேரங்கள்ல பிரித்தானியர் காலத்துல வந்தாங்க. அதிகமானவர்கள் என்ன செஞ்சாங்க, இவங்க இங்க நாட்டு இந்த இலங்கையில இன்வெஸ்ட் பண்ணினாங்க. உதாரணமாக அந்த நேரங்களை வந்துட்டு அதிகமாக நல்ல டொப்பில இருந்து வந்துக்கிட்டு இந்த பெருந்தோட்ட பயிர், ஆங்கிலேயர் காலத்தில் நல்ல டொப்பில நல்ல வருமானத்தை கொண்டிருந்தது இந்த பெருந்தோட்ட பயிர். அப்ப வாரவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா கூடுதலாக இந்த தேயிலை ரப்பர்களை தான் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணினாங்க. அப்ப அதனால எங்களோட நாட்டுக்கு செலவு அதிகமா இருந்தது, திரும்ப வரவு அதிகமாயிட்டு. இப்ப இதை நாங்க திறந்த சந்தை ஒன்றை அறிமுகப்படுத்தினாங்க. இது ஒரு காரியமா நாங்க பார்க்கலாம். அதே போல பாருங்க, வர்த்தக பொருட்களுக்கான சுங்க வரியை குறைத்தது. இப்ப இந்த வர்த்தக பொருட்களுக்கு ஏன் சுங்க வரியை குறைச்சாங்கண்டா, இந்த வரி என்ற விஷயத்தை நாங்க இப்ப எங்கட நாட்டிலேயும் இருக்கு சுங்க வரி என்று. இந்த வரியை வந்துட்டு கூட்டினா என்ன நடக்கும், அவனும் இப்ப எங்கட பொருளுக்கு என்ன செய்வான், கூட்டுதான் பார்ப்பான். இப்ப நாங்க அவன் பொருளுக்கு குறைச்சோம்டா அவனும் குறைக்கத்தான் பார்ப்பான். அப்ப அதாலதான் இந்த சுங்க வரி என்ற விஷயம் ஒரு முக்கியத்துவம். இப்ப இது கூடுதலா சுங்க வரி என்ற விஷயம் எல்லாம் எக்கனாமிக்ஸ் படிக்க புள்ளையில தெரியும். இப்ப நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு பொதுவா நோட்ஸ்ல உள்ள விஷயத்தை படி நாங்க சுங்க வரியை என்ன செய்யறோம், வர்த்தக பொருட்கான சுங்க வரியை குறைத்தல் விளங்கினா போதும் சரியா. அது என்ன எதுக்குன்றல எங்களுக்கு தேவையில்லை. நாங்க எக்கனாமிக்ஸ் படிக்கமா சுங்க வரி இவ்வளவு கணக்கிட்டு சொல்றது தேவையில்லை. அப்ப சுங்க வரி விஷயத்த குறைக்கும். சுங்க வரி என்னன்னு விளக்கித்தானே, அதாவது ஒரு ஏற்றுமதி பொருள் ஒன்று நாங்க ஒரு நாட்டுக்கு அனுப்பினா அந்த நாட்டுக்கு அந்த பொருளை நாங்க அனுப்பினோம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க வரி. அப்ப அதுக்கு அவங்க ஒரு வரியை போட்டிருப்பாங்க. இப்ப நாங்க ஒரு வரியை போட்டிருப்போம். இப்ப எங்கட ஒரு 10% வந்தா அவங்களும் ஒரு 10% போடுவாங்க. நாங்க 100% போட்டுட்டோம்னா அவங்க போடுவாங்க. அப்ப என்ன செய்யும், நாங்க காசு கட்டித்தானே ஆகணும். அப்ப அவனுமே எங்களுக்கு கடை. அப்ப மாறி மாறி அப்படி செய்யக்குள்ள அதிகமான காசுகள் அங்கல போயிடும். இங்க வாரதும் திரும்ப அங்கல. அப்ப சுங்க வரி என்ற விஷயத்தை குறைஞ்சினாங்க. அதே போல பாருங்க, அடுத்த விஷயம், ஆளுநரிடம் காணப்பட்ட வரையறையற்ற அதிகாரங்களை கட்டுப்படுத்த. அப்ப இது மிக முக்கியம். ஏன் ஆளுநர் வந்துகிட்டு ஒரு கிட்டத்தட்ட எங்கட காலத்து அரசுல வந்துட்டு பிரதமர் அந்த பிரித்தானிய முடி மட்டும்தான் எங்கட நாட்டுல இருக்கல. அவர் நாட்டுல இருந்தார் இளவரசன். ஆனா எங்கட நாட்டுல இந்த அவருக்கு பதிலாக இருந்தது யாருன்னா ஆளுநர். கிட்டத்தட்ட ஆளுநரும் ஒரு மன்னர் மாதிரி தான் ஆரம்ப காலத்துல. அப்ப இந்த ஆளுநர் செயற்பாடிலே
அவர் வந்துட்டு எப்படின்னா அவர் என்ன முடிவு எடுக்காரோ பெஸ்ட்டுக்கு பிரித்தானியர் அந்த முடிவு சொல்றதை தான் ஆளுநர் கேட்பார். சரியா? ஆனா கேட்டுத்தான் அவரும் அவர் அதிகாரத்தை காட்டுறார். ஆனா இப்ப என்ன செஞ்சாங்க, இந்த பிரித்தானியர் அந்த முடியிற இதே குறைச்சிட்டாங்க. அதை அந்த ராஜாரிய முறை இல்லாமாக்கி ஆளுநர் என்ன செய்யப்படா அவரை கேட்டு தானே செய்யறா. அப்ப ஆளுநர் என்ன செய்யறா கொஞ்சம் அதிகாரத்தை கொஞ்சம், ஆனா முழுமையா குறைக்கல. இவங்க சொல்றாங்க குறைச்சண்டு, ஆனா அந்த அளவு குறைக்கல. நீங்க யாப்புகளை பார்த்தா கூட மறுத்தடுத்த இதுகளை ஆளுநர் அதிகாரங்களும் ஒரு சில அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது சொல்லப்படுது. அப்ப இதுல நாங்க ஆளுநரிடம் காணப்பட்ட வரையறையற்ற அதிகாரங்களை கட்டுப்படுத்துதல், பொருட்கள் மூலம் வரி செலுத்துவதற்கு பதிலாக பணத்தின் மூலம் வரி செலுத்துவதை அறிமுகப்படுத்தல். இப்ப பாருங்க பிள்ளையால், அந்த நாங்க ஏற்கனவே பார்த்த பண்டை மாற்றம் என்ற விஷயம். அப்ப இந்த பண்டை மாற்றம் என்ற விஷயம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி அது போலதான் அந்த பணம் பணப்பரிமாற்றம் வருது. இப்ப இவங்களுடைய காலத்துல அந்த பணப்பரிமாற்றம் வருது. இப்ப நீங்க ஒரு பொருளை கொடுத்தா காசு தரேன். அதுலயும் எங்கட நாட்டில கூடுதலா இந்த பெருந்தோட்ட பயிர், அதே போல வாசனை திரவியங்கள், இப்படியான சில பயிர்கள் வந்துட்டு நல்ல அதாவது வேர்ல்டிலேயே நம்பர் 1 வளர்ச்சியில பொருளாதாரத்துல எங்கட நாட்டில தேயிலை இருந்தியாம் ஆரம்பத்துல. அப்ப இந்த இதுல வந்துகிட்டு இந்த நல்ல வருமானத்துல கொஞ்சம் அந்த டைமில தான் இந்த காசு பணப்புழக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுது. அப்ப அதுல நாங்க பார்க்கலாம், இதுல என்ன நடக்குதுன்னா வரையறையற்ற அதிகாரங்களை கட்டுப்படுத்துறது மூலம் வரி செலுத்துவதற்கு பதிலாக அப்ப அந்த வரி என்றதை கொடுக்காம வரிக்கு பதிலாக என்ன செஞ்சாங்கன்னா பணத்தின் மூலம் வரி செலுத்துவதை அறிமுகப்படுத்தினாங்க. இப்ப காசு கொஞ்சம் புழங்கிட்டுனே புழங்கினா இனி மக்கள்கிட்ட இருந்தான் வெளியால இருந்தான் பண்டை மாற்றம். இப்ப வரி என்ற அண்ணனங்கள்ல வந்துட்டு இப்ப நீங்க நினைக்கணும் என்னன்னா வரி என்ற காசுன்னு நினைக்க அண்ணனம் வந்துட்டு மன்னர காலத்துல கூட காசு இல்லை, நாணயங்கள் ஒரு சில அந்த இதுகள் இருந்துச்சு. ஆனா பண்டை மாற்றம் தான் கூட. வரி என்றாலும் கூட இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு விவசாயம் செஞ்சு ஒரு 100 மூடை நெல் வந்தா அதுல ஒரு அந்நேரம் வரியா எப்படி என்றா அவங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு 2 வீதம் 10 வீதம் இதுல ஒரு ஒரு 2 மூடையோ 3 மூடை 4 மூடை என்று என்ன செய்யற அந்த அரசாங்கத்துக்கு அரசுக்கு அங்க இருக்க மன்னனுக்கு யாருக்குன்னா கொடுக்கணும். அந்த வாரத்துல வார அந்த நாங்கள் விவசாய பொருளை அதுல வார உற்பத்தியில கொடுக்குறது அதான் இருந்தது. இந்த பணமாக வந்த முறை வந்துட்டு இவங்கட காலத்துல தான் என்ன செய்யுது பண்டை மாற்றம் இருந்து படிப்படியாக பணமான ஒரு வரி செலுத்துறது, அதே போல பொருளை கொடுத்து பணத்தை வாங்குறது, இந்த செயற்பாடுகள் இருந்ததை நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த முறையை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னா இவங்கட மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு பெயர் ஒன்று எடுக்காங்க. அதே போல அடுத்த விஷயம் வந்துட்டு என்ன செஞ்சாங்க, 16ஆக காணப்பட்ட மாகாணங்களை 5 மாகாணங்களாக குறைத்தல். அப்ப மாகாணங்கள் என்ற விஷயம் 16 முதல் நல்ல விளங்கணும். இலங்கையின் ஆங்கிலேயர காலத்துல முதல் 16 மாகாணங்கள் எங்கட ஹிஸ்டரியில இருக்கு 16 மாகாணங்கள் இருந்தது. சரியா? இப்ப ஆங்கிலேயர் வந்து என்ன செஞ்சாங்க 5 மாகாணத்தை குறைச்சி 9 மாகாணங்கள் ஆக்கினாங்க. இப்ப இருக்க அந்த 9 மாகாணங்களும் அவங்க கொண்டு வந்த. சரியா? ரைட். அதே போல பாருங்க, இந்த நேரடி வரிமுறைமைக்கு பதிலாக நேரில் வரிமுறைமைகளை அறிமுகப்படுத்தல். அப்ப இதுல அந்த நேரடி வரிமுறைமை என்று சொல்லக்கூடிய விஷயம். இப்ப நேரடியாக அந்த வரியை அறவிடு, இதுக்கு பதிலாக நேரில் வரி முறைமை என்ற முறைகளை அறிமுகப்படுத்தாங்க. நேரடி வரிமுறைமைண்டா எல்லாமே ஒரே விஷயம் தான். நேரடியாக அந்த வரியை செலுத்துறத அவங்க என்ன செய்யறா இப்ப நேரடியா போய் நேரில வந்து அந்த வரி அறவிட்டுக்கு போறது. சரியா? இப்ப உதாரணமாக நம்ம வரியை வந்துகிட்டு இவங்க யாரு இந்த இப்ப மக்கள் இருக்காங்க, மக்கள் வந்துட்டு வரியை என்ன செய்யற அவங்க தான் போய் என்ன செய்யணும் அந்த அரசாங்கத்திட்ட கொண்டு கொடுக்கணும். அந்த சிஸ்டம் ஒன்று இருந்தீங்க. அதை இல்லாம இவங்க ஆக்களை போட்டு என்ன செஞ்சாங்கடா மக்கள்கிட்ட நேரடியாக போய் அந்த காசை தாங்கலாம், அதாவது பிச்சை எடுக்க மாதிரி அப்படி ஒரு செயற்பாடும் இவங்களோட காலத்துல இருந்தீங்க. சரியா? அப்ப அந்த செயற்பாடு அதே போல பார்க்கலாம். அரசின் வர்த்தக ஏகபோக உரிமையை இல்லாத ஒழிக்கிறது. அப்ப அரசின் வர்த்தக ஏகபோக உரிமையை இல்லாத ஒழிச்சாங்க. அப்ப அரசுல வந்துட்டு மெயின் என்ன ஏகபோக வர்த்தக உரிமை ஏண்டா இதுல இருக்க எல்லா விஷயமும் அரசுக்கு தான் சொந்தம். ஏன் அவங்க கட்டி ஆளுகாங்க ஏகபோகம். அப்ப அந்த ஏகபோகம் எல்லாத்தையும் அரசு எடுத்தா அப்ப மக்களுக்கு என்ன இருக்கு. அப்ப அதால என்னங்க இந்த அரசினுடைய வர்த்தக ஏகபோக உரிமையை இல்லாத ஒழிக்குது. அப்ப அரசுக்கு தேவையான கொஞ்சத்தை எடுத்துட்டு மிச்சத்தை மக்களுக்கு கொடுக்கணும், இல்லாட்டி மக்களுக்கு என்ன தேவைன்றதை அறிஞ்சு கொடுக்கும். அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. சரியா? அதே போல பாருங்க பிள்ளைகள், ஐரோப்பிய இனத்தவர்கள் இலங்கையில் வசிப்பதற்கு இருந்த தடைகளை நீக்குதல். அப்ப அதுக்குள்ள ஒரு சில விஷயத்த கொண்டு வந்தியா. அப்ப என்ன விஷயம்னா
ஐரோப்பிய இனத்தவர்கள் இலங்கையில் வசிப்பதற்கு இருந்த தடைகளை நீக்குவர். அப்ப ஐரோப்பியர்கள் வந்துட்டு இலங்கையில வசிக்கிறதுக்கு என்ன தடையா இருந்துச்சு. அப்ப அந்த தடைய இதை கொண்டு வந்து சார்பா இப்படியான ஒரு விஷயத்த மக்களுக்கு என்ன நல்ல விஷயம் கொண்டு வந்து ஏன் ஐரோப்பியர்களும் இலங்கைக்கு சொந்தமான மக்கள் தானே. இப்ப இலங்கைக்குரிய மக்கள் தானே. இப்ப ஐரோப்பியர்கள காலத்துவம் தானே நடக்குது பிரித்தானியா. அப்ப பிரித்தானியர் காலத்துவம் பண்ணக்குள்ள பிரித்தானியரும் இலங்கைக்கு சொந்தமான மக்கள் தானே. அப்ப அந்த ஒரு இதை வச்சு என்ன செய்யறாங்கன்னா இவங்க சட்டத்தை கொண்டு வரான். அதாவது ஐரோப்பியர்களும் இலங்கையில இருக்கிறது தடை என்ற ஒரு இதொண்டு முதல் இருந்துச்சான். அதை என்ன செஞ்சாங்க நீக்கி ஐரோப்பியர்கள் வந்துகிட்டு ஐரோப்பிய இனத்தவர்கள் இலங்கையில் வசிப்பதற்கு இருந்த தடைகளை நீக்கினாங்க. அப்ப நீங்க இலங்கையில வசிப்பது தடை என்ற விஷயம் எல்லாம் இல்லை, நீங்க எல்லாரும் இருக்கலாம். ஏன் அந்த தடையை எடுத்தண்டா அதாவது கூடுதலாக திறந்த பொருளாதாரத்தினூடாக ஐரோப்பியர்கள் அதிகமா வருகை தந்தாங்க. எங்க இருந்து பிரித்தானியாவிலிருந்து அதிகமான மக்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இலங்கைக்கு வர தொடங்கினாங்க. வந்து என்னங்க இன்வெஸ்ட் பண்ண என்ன செய்யும் எங்கட காலத்துவ அரசுக்கு நல்ல வருமானம் வரும். அப்ப அவங்கள இங்க கொண்டு வந்து அவங்களுக்குன்னு சொந்தம் ஒரு இடத்தை கொடுத்து இருக்க வைக்கணும். இருக்க வச்சாதான் அவங்க தொடர்ந்து வர்த்தகத்தை செய்வாங்க. அப்ப நீங்க இங்க இருந்த தடையண்டு விஷயத்த கொடுத்தா வந்து ஒரு 2 நாளையெல்லாம் அவன் ஓடிடுவான். எப்படி அவனோட மூளை வேலை இன்னைக்கு பார்த்தே இல்லை. நம்ம இலங்கை மக்களுக்கு இந்த அளவுக்கு அறிவு வேலை செய்யாது, யாருக்கும் வேலை செய்யாது. ஆனா அவங்களோட அறிவு எந்த அளவு அவங்களோட அறிவு அந்த அளவுக்கு வேலை செஞ்சதால இப்ப பாருங்க இங்க நாங்க இலங்கையில் இருக்கிற எல்லா வீதிகள் அதே போல புகையிரம் எல்லாமே அவங்க தான் போட்டது. நாங்க உண்மை அந்த விஷயத்துல பாராட்டணும். அதே போல பாருங்க சிவில் சேவையை சீரமைத்தல். அப்ப இந்த சிவில் சேவை மக்களுக்குரிய சிவில் பணி வேலைகளை எல்லாம் வந்துகிட்டே என்ன செய்றாங்க தொடர்ந்து அந்த சேவையை சீரமைச்சு கொடுத்தா மக்களுக்கு சமூக பணியான சில என்னென்ன விடயங்கள்ன்றதை பார்த்து அதை செய்து கொடுக்குது. அதே போல அரசியல் அமைப்பு உருவாக்கத்திற்காக ஆளுநருக்கு ஒத்துழைப்பு வழங்க அரசு கழகம் ஒன்றை ஸ்தாபித்தல். இதான் முதலாவது விஷயம் உருவாக்கப்படும். அதாவது அரசியல் அமைப்பு உருவாக்கத்துக்காக ஒரு ஆளுநருக்கு ஒத்துழைப்பு வழங்குறாங்க. அதாவது முதலாவது ஒரு கழகத்தை நாங்கள் உருவாக்கணும், அரசு கழகம் ஒன்றை உருவாக்கணும். எப்படி உருவாக்குவேன் அதுக்கு என்ன மாதிரி செய்யறதுக்காக சில என்ன செய்யறாங்க ஆளுநருக்கு ஒத்துழைப்பு வழங்க ஒரு அரசு கழகம் ஒன்றை ஸ்தாபிக்காங்க. முன்னமாக ஒரு அரசு கழகத்தை உருவாக்குறாங்க. இது போலதான் இந்த அரசியல் அமைப்பை கொண்டு வராங்க. இந்த கோல்புரூக் கேமரூன் என்ற விஷயம் முதலாக கொண்டு வரதுக்கு முதல் ஒரு அரசு கழகம் ஒன்று தேவையே, ஒரு சட்ட சபை ஒன்று தேவை. அது இருந்தா தானே நாங்க அதைத்தான் சொல்றோம். அப்ப அது அரசு கழகம் இப்ப நாங்க சொல்றோம் பாராளுமன்றம்னு சொல்லுவோம். அந்த அரசு கழகம் ஒன்று இருந்தா தான் அதை வச்சுதான் நாங்க அடுத்த ஆட்சி அமைப்புகளை செய்யலாம். என்ன அப்ப அதை கொண்டு வந்தாங்க. அதே போல ஆங்கில கல்வியை பரவலாக்கினாங்க. ஆங்கில கல்வி முறை என்ன செய்யுது படிப்படியாக எல்லா மக்கள் மத்தியிலையும் பரவலாகுது. அதே போல நீதிமன்ற கட்டமைப்பு முறையாக ஒழுங்கமைத்தாங்க. இப்ப நீதிமன்றம் வந்துட்டு பொதுவா ஒரு இப்ப நாங்க பொதுவா ஆரம்ப கால மக்கள் பொதுவா சொல்லுவோம் நாங்க மன்னர்கள காலம் எல்லாம் பொதுவா வந்துட்டு மன்னருக்கு முன்னாலே என்ன செய்வாங்க விசாரிச்சு அவருக்கு தண்டனை அப்படிதான் கொடுப்பாங்க. என்ன ஆனா இப்ப நீதிமன்ற கட்டமைப்பு என்பது பொதுவா வந்துட்டு இப்ப நாங்க நடைமுறைக்கு நீதிமன்றம் மாதிரி, அதாவது அந்த வழக்கு சரியா விசாரிச்சு அதுக்கு என்ன சட்டமே தண்டெல்லாம் பார்க்க. அப்ப அந்த முறையை கூட கொண்டு வந்த நீதிமன்ற கட்டமைப்பு அது கோர்ட்ஸ் முறையை கொண்டு வந்து இவங்க தான். அதான் சொல்லுவாங்க நீதிமன்ற கட்டமைப்பு முறையை ஒழுங்கமைத்தாங்க. அப்ப ஒல்லாந்தர காலத்திலே நீதிமன்றம் இருந்தாலும் அந்த நீதிமன்றத்தை வந்துட்டு ஒரு ஒழுங்கமைப்பு ரீதியாக இந்த எப்படி செயற்படணும் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இவங்களோட காலத்துல உருவாக்கப்பட்டது. சரியா ரைட். அடுத்து பாருங்க பிள்ளைகள் நாங்க பார்க்க போறதா இந்த கோல்புரூக் கேமரூன் சீர்திருத்தம். ரைட். இப்ப நாங்க பார்த்த விஷயங்கள் விளங்கிட்டு தானே முதல்ல அதை சொல்லுங்க. இப்ப நாங்க இவ்வளவு நேரம் பார்த்த விஷயம் கடைசியா பார்த்த இந்த கானத்துவ அரசின் சமூக மாற்றத்தை தொடர்ந்து என்ன செய்ய சமூக மாற்றத்தை கொண்டு வரதுக்கு மக்களை தொடர்ந்து எங்கட அரசியல இடிப்பதற்காக செய்யப்பட்ட சில பணியுடைகள். சரியா அப்ப அந்த அடிப்படையில் என்னென்னதெல்லாம் வழங்கிட்டோம் உங்களுக்கு பாப்ப சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லி ராஜாரிய முறை அந்த 5 மாகாணங்களாக பிரிச்சது அத சொன்னீங்க தானே சார்? ராஜகாரிய முறை மாதத்துக்கு முதலா இல்ல சீர்திருத்தம் மன்னதுக்கு பிறகா? இல்ல சீர்திருத்தம் அதாவது
அதான் சீர்திருத்தம் வந்தது பிறகு அதுல தான் அந்த சீர்திருத்தம் உருவாக்கப்படுது. சீர்திருத்தம் இதுக்கு பிறகுதான் வருது. வாரத்துக்கு சில நடவடிக்கைகளை தான் அவங்க முன்கூட்டியே என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. விளங்கிட்டா? விளங்குதா கைக்குது? அதாவது இந்த கட்டாய ராஜகாரிய முறை, சரியா? இது வந்துகிட்டு அவங்க அந்த சீர்திருத்தத்திலான் என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து முழுமையாக நீக்குறாங்க. ஆனா இதை முன்கூட்டி அவங்க என்ன செய்யறாங்க, என்ன செய்யலாம்னு சில பரிசீலனை திட்டங்களை கொண்டு வந்ததான் இது. இப்ப இந்த கொண்டு வந்த பரிசீலனை திட்டத்துங்களுக்கு அமைவாகத்தான் என்ன செய்யறாங்க, கோல்புரூக் கேமரூன் சீர்திருத்தத்தை உருவாக்குறாங்க. அதை உருவாக்கி என்ன செஞ்சாங்க, அதனூடாகத்தான் அவங்க அதை கொண்டு வந்தாங்களே சில திட்டங்கள், அதை முழுமையாக என்னென்ன விஷயத்த இந்த அரசியலமைப்பில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அதே போல என்னென்ன விஷயத்தை நாங்க நீக்கியிருக்க மன்றத்தெல்லாம் புறவு என்ன செய்யுது, சொல்லப்படுது. சரியா? விளங்கிட்டா? விதுஷ் விளங்கிட்டா? விதுஷ் விளங்குதா? ஒரு கவரேஜ் இஷ்யூ இருக்கு போல. ரைட். இப்ப கோல்புரூக் கேமரூன் சீர்திருத்தம். இப்ப இந்த கோல்புரூக் கேமரூன் சீர்திருத்தம் வந்துகிட்டு 1833 என்ன. இப்ப இதுல பாருங்க, இந்த கோல்புரூக் அது ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு இது வரும். சரியா? இந்த இதை கொஞ்சம் பாருங்க, அவரை கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ அறிக்கை போல, அதான் திரும்ப ஜாயின் ஆகட்டும். ரைட். கோல்புரூக் கேமரூன், சரியா? வேற இந்த கமரூன் சீர்திருத்தம் வந்துட்டு ஃபெஸ்ட் எப்படி அதை அறிமுகப்படுத்தப்படுன்றதை நாங்க பார்க்கணும் முதல். அப்ப இதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு சீர்திருத்தங்களை நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப முதலாவது வந்துகிட்டு இந்த கெமரூன் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்தத்தை கொண்டு வாரத்துக்காக நாங்க இந்த சீர்திருத்தம் வாரத்துக்குரிய சில விடயங்களை தான், அதாவது ஒரு அரசியல் அமைப்பு முழுமையா கொண்டு வரணும்னு தான் கட்டாய ராஜகாரி சேவை முறை ஒழிக்கிறது, சிறந்த சந்தையை ஒன்றை அறிமுகப்படுத்துறது, இவ்வாறான விடயங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த விடயங்களை கொண்டு வந்ததன் பிற்பாடுதான் என்ன செய்யறாங்க, ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அந்த என்னென்ன விஷயத்துகளை நாங்க நீக்கி இருக்கமன்றதை அதுல முக்கியமான சில அம்சங்களையும் சொல்லி என்னென்னதை நீக்கி இருக்கமன்றையும் அந்த அமைப்பில சொல்லுவாங்க. இப்போ ஒரு சட்டம் ஒன்று நாங்களும் தான் இப்ப நல்ல வழங்கணும், ஒரு சட்டம் ஒன்று நாங்க கொண்டு வரோம்டா எங்க நாட்டிலேயும் தான் முதல் நாங்க சட்டத்துக்கு என்ன செய்வோம், ஒரு ஆலோசனை ஒன்று எடுப்போமா இல்லையா? ஒரு மசோதா ஒன்று கூடி எல்லாருமாக என்ன செய்யற அந்த மசோதாக்கு ஆதரவு வழங்கி மசோதா ஒன்றை கொண்டு வந்தா அதற்கு எல்லாருமா கூடி ஒரு ஆதரவு ஒன்றை என்ன செய்வாங்க, வழங்குவாங்க. வழங்கினோன்னா அந்த மசோதா ஏற்றுக்கொள்ள, மசோதாண்ட சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளலாண்டு அவங்களுக்குள்ள என்ன செய்வாங்க, முடிவு ஒன்று எடுப்பாங்க. முடிவெடுத்து அதை ஏற்றுக்கொள்ளலாமாண்ட உடனே அதை திரும்ப சட்டசபைக்கு நீதி சபைக்கும் போகும். அப்ப அதனோட அவன் கிளியர் ஆனது பிறகு தான் என்ன செய்யும், பார்லிமெண்ட்ல இதை ஏற்றலாம் ஒரு முடிவு வரும். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கேயும் இவங்க என்ன செய்யலாமான்னு சில நடவடிக்கைகளை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அதுல சில சில விஷயங்களை எல்லாம் சொன்னாங்க. சொல்லி போட்டு தான் அதன் பிற்பாடு என்ன செய்யணும், இதனுடைய பின்புலத்திலிருந்து முதலாக ஒரு அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குறதுக்கு ஆளுநர் அந்த நேரத்துல கோல்புரூக் என்ற ஒரு ஆளுநருக்கும் அதே போல அவரோட சேர்ந்து கேமரூன் இவங்க 2 பேருக்கிட்டையும் என்ன செய்யறாங்க, இந்த ஒரு நாங்க ஒரு இதை அரசியல் அமைப்பை கொண்டு வரணும் அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்தாங்க. பொறுப்பை கொடுத்துட்டு முதல்ல என்ன செய்யறாங்கண்டா இந்த அரசு கழகம் ஒன்றை என்ன செய்யறாங்க, ஸ்தாபிக்காங்க. இந்த அரசு கழகத்தை ஸ்தாபிச்சது பிறகு அதன் பிறகுதான் இந்த அரசு கழகம் ஒன்று வந்தது பிறகுதான் அரசியல் அமைப்பு கொண்டு வரணும். அதுக்கு முதல் கொண்டு வரையலாம். அப்ப அந்த அரசு கழகத்தை உருவாக்கி போட்டுதான் கோல்புரூக் கேமரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வராங்க. சரியா? முதல் இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டாங்க. செஞ்சேன்னா முழுமை அல்ல, அவங்க ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இன்னென்ன விஷயத்துல நாங்க என்ன செய்யணும், இல்லாத ஒழிப்போம், இன்னென்ன விஷயத்துல செய்யணும். இதை நடைமுறைப்படுத்தணும் மட்டும் எப்படி நடைமுறைப்படுத்துற, ஒரு சட்டம் ஒரு யாப் இருந்தா மட்டும்தான் நடைமுறைப்படுத்துற. அதுக்கு தான் என்ன செய்யறாங்க, அரசு கழகத்தை கொண்டு வந்து அதனூடாக இந்த கோல்புரூக் கேமரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பையும் உருவாக்குறாங்க. அதன் பிறகுதான் இன்னும் ஒரு சில விடயங்களை என்னென்ன சேர்க்கலாம் என்னென்ன நீக்கலாம்ன்றது அடுத்தடுத்தது சொல்லப்படுது. சரியா? அந்த அடிப்படையில இதுல அறிமுகம் இது எப்படி உருவாக்கப்படுதுன்றதை பார்ப்போம். அதாவது கோல்புரூக் கேமரூன் சீர்திருத்தம் பாருங்க, இலங்கையின் அரசியல் திட்ட வரலாற்றில் முதலாவது அரசியல் சீர்திருத்தம் தான் 1833 தொடக்கம் 1912 வரை நடைமுறையில் இருந்த நீண்ட கால அரசியல் சீர்திருத்தமாக விளங்கியது. அப்ப இது வந்துட்டு ஒரு ஒரு நீண்ட காலம் ஏன்னு சொல்றாங்கன்னா, உண்மையாகவே அந்த ஒரு 50-60 வருஷத்துக்குள்ள உள்ள 50
இல்ல கூட இருக்கும் ஒரு 70 வருஷம். ஏனென்றா அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த தொடர்ந்து இப்படியே இருக்கணும்னு தான் அவங்க இருந்தாங்க. அத மாற்றி சுருக்கு சுருக்கா கொஞ்சம் மாத்தி வேற சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு யோசிக்கல. இது போதும் என்ற அளவுல இருந்துட்டு. ஆனா இதுல வந்துட்டு நிறைய குறைபாடுகள் இருந்து பிறகு தான் தெரிய வந்துச்சு. சரியா? அப்ப இது வந்துட்டு நாங்க பொதுவா சொல்லக்குள்ள 1833 தொடக்கம் 1912 வரை ஒரு நீண்ட கால ஒரு அரசியல் அமைப்பாக இருந்தது. ஆனா இதுல வந்துட்டு முன்ன வந்த யாப்புன்றதால நாங்க கட்டாயம் பார்க்க வேண்டியது. என்ன எக்ஸாமிலே சில வேளைகள போடுக. ஆனா ஏனென்றா, இதுல அந்த அளவுக்கு பெருசா சொல்ற விஷயம் ஒன்றும் இல்ல. மக்களுக்கு நலனான விஷயம் இல்ல. அந்த அளவுக்கு எதுவுமே இதுல இல்ல. ஆனா ஒரு மக்களுக்கு ஒரு அரசியல் அமைப்பு ஒன்று வேணும். என்ன? ஒரு அரசு கழகம் ஒன்று கொண்டு வந்தா, அதுக்கு ஒரு அரசியல் அமைப்பு யாப்பு ஒன்று வேணுமா இல்லையா? அத வழிநடாத்துற மக்கள வழிநடாத்த நிர்வகிக்கிறதுக்கு ஒரு யாப்பு வேணும். இப்ப இவங்க என்னத்துக்கு இதெல்லாம் கொண்டு வந்தேன்டா, நாட்டுல 2 பிரச்சனை. ஒன்று மக்கள்ல தொகை அதிகரிச்சு மக்களை நிர்வகிக்கணும். அரசை நிர்வகிக்கணும். தொடர்ந்து மக்கள்ல எண்ணம் எங்களை விட்டு போப்படான்ற ஒரு நோக்கம். 2வது நோக்கம் என்ன? வரவை விட செலவு அதிகமா இருந்துச்சு. இது 2ஐயும் மெயின் பண்ணி தான் இந்த விஷயங்களை கொண்டு வந்தேன். விளைக்கும் நல்லா. அப்ப என்ன விஷயத்த நாங்க என்ன சொன்ன, அதாவது காலத்து அரசை தொடர்ந்து சமூகத்தில நிலைநிறுத்துறதுக்கு என்னென்ன காரியங்களை கொண்டு வந்தாங்க என்ற விஷயம் தான் அது. ரைட் சரியா? அப்ப அந்த அடிப்படையில முதலாவது தான் இந்த காரியங்களை கொண்டு வந்துட்டு யாப்பையும் கொண்டு வராங்க. ரைட். அப்ப இதுல பார்க்கலாம் இந்த யாப்பின் தோற்ற பின்னணி. இப்ப இந்த தோற்ற பின்னணி என்று சொல்ற விஷயத்துல எப்படி அந்த இந்த கமரும் வந்து முதலாக இவ்வளவு காலத்துக்கு இருந்தது, அதே போல எப்படி இதை தோற்றம் பெற்றது, இது என்னென்ன காரணங்கள் அடிப்படையில் தோற்றம் பெற்றா, இலங்கையின் காலத்துவ ஆட்சியாளர்கள் எதிர்நோக்கிய பல்வேறு பிரச்சனைகளையும் சவால்களையும் ஆராய்ந்து அரசியல் சீர்திருத்தம் ஒன்றை அறிமுகப்படுத்திய பிரித்தானிய அரசாங்கம் தீர்மானித்தது. விளங்குதானே? அதாவது இங்க ஏற்பட்ட பிரச்சனை, பிரித்தானிய காலத்துவ அரசுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன? வரவு விட செலவு அதிகம். அதே போல மக்கள் தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு போகப்படா. அதனால மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தம் ஒன்றை நாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மக்களை தொடர்ந்து மாற்றிக்குள்ளேயே வச்சுக்கணும். இவ்வளவுதான் சிந்திச்சாங்க. இதுக்குத்தான் முதலாவதாக உருவாக்கப்பட்ட இந்த பல சவால்களுக்கு மத்தியிலே ஆராய்ச்சி ஒரு சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தப்பட்டது பிரித்தானிய அரசாங்கத்தால. முதலாவது விஷயம். அதே போல பாருங்க, இலங்கையில் குடியேற்றத்திற்கான செலவுகள் வரவை விட அதிகாரத்தமையும் அது தொடர்பில் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் கண்டிப்புடைமையும் கோல்புர்க் ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட காரணமாகும். இப்ப விளைந்த 2வது என்ன காரணம்? வரவை விட செலவு அதிகரிச்சது. அப்ப இந்த காரணமும் அவங்கள கொஞ்சம் இதாந்து முன்ன சொன்னது என்ன, கடுமையான ஒரு பிரச்சனை ஒன்று உள்ள சூழல். என்ன இதை எப்படி நான் நிர்வகிக்க, மக்களும் தொகையும் அதிகரிச்சுட்டு இனி என்ன செய்யறன்னு தெரியாது. கடும் சவால் காலத்து அரசுக்கு இனி நெருக்கடியான சவால் அப்படி நிர்வாக விடயத்துல. அப்ப அதையும் சரி சீர்படுத்தணும். அதோட இந்த பொருளாதாரத்தில் உள்ள வரவு செலவு என்ற விஷயத்தை சரியா கொண்டு போகணும். அதுக்கு தான் இந்த முதலாவது கோல்புர்க் என்ற விஷய அரசியல் அமைப்பை உருவாக்குறது தான் இவ்வளவு விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க. இப்ப விளங்கிட்ட விதுஷ் கிளியரா? விதுஷ் கிளியரா? விதுஷ் நான் பேசுற கேக்கு தானே? கிளியர் தானே? ரைட். நான் உங்களுக்கு அந்த முன்ன எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள நீங்க கவரேஜ் இஷ்யூ என்னன்னு தெரியா வெளியாயிட்டு சரியா? ரெக்கார்டிங்ல பாருங்க சரியா? நீங்க அவட அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு அவட சொல்லக்குள்ள கேட்டிக்கு இந்த மாதிரி நீங்க பேசிட்டீங்க, அதுல கொஞ்சம் பாருங்க சரியா? ரெக்கார்டிங்ல மறதா. ரைட் ஓகே. அடுத்த பாருங்க பிள்ளையால், இந்த கோல்புர்க் கெமரூன் ஆணைக்குழு என்பது பிரித்தானியா இலங்கை நிர்வாகத்தை மதிப்பிடுவதற்கும் இந்நாட்டின் நிர்வாகம், நிதி, பொருளாதாரம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்களை பரிந்துரைப்பதற்காகவும் 1829ஆம் ஆண்டின் பிரித்தானிய குடியேற்ற அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட ஒரு அரசு ஆணைக்குழுவாகும். அப்ப ஏன் நாங்க இந்த விஷயத்தை முதலாவதாக நாங்க இது தோற்ற பின்னணியில முதலாவதாக சொல்லப்பட விஷயம் என்னென்றா கோல்புர்க் கெமரூன். அப்ப அந்த கோல்புர்க் என்ற ஒரு ஆளுநரும் கெமரூன் என்று சொல்லக்கூடிய ஆளுநர், இவங்க 2 பேரும் சேர்ந்தான் இந்த இவங்க வந்துட்டு பிரித்தானியாவில அவங்களோட முடியால வந்தவங்க, என்ன அனுப்பப்பட்ட 2 ஆளுநர்கள். இவங்க மூலமாகத்தான் இந்த பிரித்தானியா இலங்கையின் நிர்வாகங்களை மதிப்பிடுவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு நாங்க ஒரு அரசியல் அமைப்புன்னு சொல்லலாம். அப்ப இந்த நாட்டில நிர்வாகம், நீதி, பொருளாதாரம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்களை பரிந்துரைப்பதற்காக 1829ஆம் ஆண்டில் பிரித்தானிய குடியேற்ற அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட ஒரு அரசு ஆணைக்குழு ஆகும். அப்ப இந்த ஆணைக்குழு 1833
முழுமையா வாரத்துக்கு முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா 1829 இருந்து என்ன செஞ்சிட்டாங்க, எப்படி இதை கொண்டு வார, இது என்ன மாதிரி செய்யறதுக்காக இந்த கோல்ஃபுரு கண்ட வரையும் கெமரூன் சொல்லக்கூடிய இந்த 2 பிரபுக்களையும் வச்சு ஒரு டிஸ்கஸ் ஒன்று பண்ணி அவங்களோட தலைமையில தான் இந்த ஆணைக்குழு 1833 உருவாக்கப்பட்டதாக பிரித்தானிய அரசாங்கத்துல உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க. சரியா? ரைட். அதே போல அடுத்த பாயிண்ட்ஸை பாருங்க. இதுல இவ்வாணைக்குழுவில் கோல்ஃபுரு கெமரூன் ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்தனர். அப்ப இந்த கோல்ஃபுரு கெமரூன் 2 பேரும் மிக முக்கியமான உறுப்பினர்களாக இருந்தவங்க. பெரும்பாலானவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட இவை கோல்ஃபுரு கெமரூன் சீர்திருத்தம் என அழைக்கப்படும். அப்ப இதுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேரை பரிந்துரையிலையும் தான் இந்த கோல்ஃபுரு கெமரூன் சீர்திருத்தம் உருவாக்கப்பட்டது. அதிலேயும் சொல்லலாம் நாங்க எப்படின்னா இருந்தவங்க இவர்களின் பரிந்துரையில் பெரும்பாலானவை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இவங்களோட பரிந்துரையில வந்துட்டு பெரும்பாலான விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனாலதான் இவை கோல்ஃபுரு கெமரூன் சீர்திருத்தம் என அழைக்கப்படுது. ஏன்னா இந்த கோல்ஃபுரு கெமரூன் இவங்க 2 பேரும் தான் இதுல பரிந்துரை முக்கியத்துவமானவங்களா இருந்தாங்க. என்னென்ன விஷயத்த கொண்டு வரணும், எதை நீக்கணும் பரிந்துரை செஞ்சவங்க. ஆனா ஏனைய சில ஆளுநரும் இருந்தாங்க. இருந்தாலும் இவங்களோட கருத்து தான் கூடுதலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனாலதான் இவங்களோட 2 பேரும் இதுல கோல்ஃபுரு கெமரூன் என்று சீர்திருத்தமாக உருவாக்கப்பட்டது. ரைட். அதே போல பாருங்க, இலங்கையின் 1833 முதல் 1910 வரை அமுலில் இருந்த அரசியல் அமைப்பு இதுவாகும். அப்ப இது வந்துட்டு 1833 தொடக்கம் 1910 வரைக்கும் இருந்த ஒரு அரசியல் அமைப்பு. ஏனென்றா நாங்க 12 வரைக்கும் நாங்க அங்கேயும் பார்த்திருக்கோம். இங்க 10 சொல்லி என்னன்னா உண்மையாவே 10 வரைக்கும் தான் இது இருந்து 12ல திரும்ப அடுத்த இதை உருவாக்குறதுக்கு சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அப்ப முழுமையா இது வந்துட்டு இருந்த காலம் வந்துட்டு 12 வரைக்கும் தான். 12 வரையோட முடிஞ்சு அதுக்கு பிறகு அடுத்த உருமக்களும் வருது. ஆனா அது வரைக்கும் வந்துகிட்டு இதான் இருந்த. அப்ப 1833 1912 வரைக்கும். ஆனா 1910 இதுல கொஞ்சம் பவர் குறைஞ்சிச்சு. சரியா? ஆனா பூரணமா குறைஞ்ச 12ல. சரியா? அப்ப நாங்க இதுல அந்த ஆண்டுகளும் வந்துட்டு உங்களுக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதுல பார்க்கலாம். நீங்க 833 முதல் 1910 வரை அமுல் இந்த அரசியல் அமைப்பு இதுவாகும். பிரித்தானியரால் இலங்கையில் நடைமுறைப்படுத்த முதலாவது அரசியல் அமைப்பும் இதுவாகும். இப்ப நாங்க பார்க்கறதெல்லாம் வந்துட்டு கோல்ஃபுரு அரசியல் அமைப்பின் தோற்ற பின்னணி, அது எப்படி அந்த தோற்றம் உருவாக்கப்பட்டதை நாங்க பார்க்கோம். சரியா? நாங்க இந்த தோற்ற பின்னணி அவ்வளோத்தையும் பார்த்துட்டு நாங்க முடிப்போம். சரியா? நாங்க 10 நிமிஷத்துக்கு பிறகு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஓகே. அப்ப அதுல அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இலங்கையிட மன்னராட்சி முறையின் கீழ் அல்லது போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்ட அரசியல் நிர்வாகம் முறை எதுவும் காணப்படவில்லை. அப்ப ஆரம்ப காலத்துல வந்துகிட்டு இலங்கையில இந்த மன்னராட்சி முறையின் கீழ் அல்லது போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆட்சி காலங்கள திட்டமிட்ட அரசியல் நிர்வாக முறை எதுவும் காணப்படலை. இருந்த இல்லை. நாங்க வரலாறுல இருந்து பார்க்கணும். என்ன போர்த்துகேயரும் வந்துகிட்டு இப்படி ஒரு அரசியல் முறையை அப்படி யாப்பெல்லாம் வந்து கொண்டு வரல, ஒல்லாந்தரும் கொண்டு வரல. இதுக்கு முதல்ல இந்த மன்னராட்சியிலையும் வரல. ஆனா இது கொண்டு வரப்பட்ட இந்த ஆங்கிலேயர் காலத்துல தான் ஒரு அரசியல் அமைப்பாக, அதை நாங்க இதை சொல்லுவாங்க, ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் கவர்மெண்ட் மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னன்னா இது வெளிநாட்டு அந்த அரசாங்கம், எங்கட நாட்டில எப்பவும் இருக்க அரசாங்கம்ன்றது எங்கட நாட்டுக்கு சொந்தமானது இல்லையே, பிரித்தானியர்கள் எங்களுக்கு தந்து விட்டு போனது. அப்ப இது நாங்க சொல்லலாம எப்படின்னா வெளிநாட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் எங்கட அரசாங்கத்துல முறை. எல்லா நாட்டிலும் என்ன பொதுவா இந்த எதுவும் வந்துகிட்டு இப்ப பழமை வாய்ந்த அரசாங்கம் எங்கேயாவது இருக்க, எந்த நாட்டிலேயாவது மன்னராட்சியை பின்பற்றி மன்னராட்சி முறை மாதிரி இருக்க இல்லை. இப்ப நாங்க அரபு நாடுகளை கூட அங்கேயும் இந்த பாராளுமன்ற செயற்பாடுகள் இருக்கு, எல்லா நாடுகளையும் இருக்கு. என்னன்னா அது அந்த நிர்வாகம் என்ற விஷயம் வந்து பாராளுமன்ற செயற்பாடு ஒரு கட்டிட அமைப்பு ஒன்றில் வச்சுதான் செய்யலாம். இப்ப முன்னேல் வந்துட்டு அந்த நேரங்கள் வந்துட்டு ஆட்சி முறை எப்படி ஒரு மன்னர் இப்ப வளர்ச்சி 4-5 மந்திரி மாதிரி இருப்பாங்க, அது இந்த முறை தான் இருந்தது. இப்ப அப்படி எல்லாம் இல்லையேன்னு. ரைட். அப்ப அதால நாங்க மன்னராட்சி முறையோ அல்லது போர்த்துகேயர் உள்ள அந்த ஆட்சி காலத்திலோ திட்டமிட்ட அரசு நிர்வாகம் என்ற செயற்பாடு ஒன்று இருக்கவே இல்லை. அதே போல பார்க்கலாம், நாங்க இலங்கையின் அரசியலானது மன்னராட்சி காலத்தில் மரபு வழி சார்ந்த நிர்வாக முறைகளை கொண்டிருந்தது. போர்த்துகேயர் ஒல்லாந்தர் இலங்கையில் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள எத்தனித்தார்களே தவிர அவர்கள் அரசியல் ஒரு திட்டமிட்ட ஏற்பாட்டினை வழங்கவில்லை. அப்ப இதுல நாங்க பார்க்கலாம் என்ன, இலங்கையில அரசியலானது வந்துட்டு மன்னராட்சி இந்த ரைட் இலங்கையில் அரசியலானது மன்னராட்சி காலத்தில் மரபு வழி சார்ந்த நிர்வாக முறையிலே கொண்டிருந்தது. போர்த்துகேயர் ஒல்லாந்தர் இலங்கையில் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள எத்தனித்தார்கள் தவிர இவர்களும் ஒரு திட்டமிட்ட அரசியல். இப்ப நாங்க அதே சொன்ன விஷயத்தை தான் திரும்ப அடுத்த பாயிண்ட்ஸான்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஏனென்றா நாங்க அந்த பாயிண்ட்ஸ்களை வச்சு உங்களுக்கு வழங்கப்படுத்த ஏன் காரணம்டா
அதான் அந்த கொஞ்சம் ஓடரா உங்களுக்கு சில விஷயங்கள் விளங்கும். இப்ப நான் வந்துட்டு பொதுவா சில விஷயத்தை வச்சு விளங்கப்படுத்தி இப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஓடர் இல்லாம குழப்பம் இல்லாம கலைஞர் என்ற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாமே ஒரு விஷயம் தான். ஆனா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் அவங்க நோட்ஸை தந்து என்னதுக்குன்னா அந்த நோட்ஸ் படியே உங்களை விளங்கப்படுத்துறது. அப்ப இதுவும் அதே விஷயத்தான் சொல்லிக்கு அந்த மன்னராட்சி காலத்திலேயோ அல்லது பிரித்தானியர் காலத்திலேயோ என்ன ஒரு பூரணத்துவமான ஒரு அரசியல் அமைப்போ அதே போல ஒரு செயற்பாடோ இல்லை. அவங்க மன்னராட்சி காலத்துல கூட அந்த மன்னர்களோட நிர்வாக விடயங்கள் செயற்பாடு உள்ளாந்தரும் வந்துட்டு அவங்க பொருளாதாரத்தை பத்தி தான் சிந்திச்சாங்க. இப்படி ஒரு அரசியல் அமைப்பு அதுகளை எல்லாம் பார்க்கவே இல்லை. அதே போல இந்நிலையில் ஒரு அரசியல் அமைப்பின் கீழ் இலங்கையின் ஆட்சி முறையை வழிநடாத்திய நாடாக பிரித்தானியாவை கூட குறிப்பிடலாம். அப்ப இந்த அரசியல் அமைப்பு முறையில ஒரு அப்ப எப்படி சொல்லலாமான்னாங்க ஒரு அரசியல் அமைப்பின் கீழ் இலங்கை ஆட்சி முறையை வழிநடாத்திய ஒரு நாடு பிரித்தானியா தான். பிரித்தானியா வந்துகிட்டு ஒரு காலத்துவ அரசு ஏன் சொல்றோம்னா எங்கட நாட்டை போல ஏனைய சில நாடுகளையும் என்ன செய்யுது ஒரே ஆட்சிங்கிற வழி நடாத்துறீங்க. அதாவது இந்த அரசியல் அமைப்பு மாதிரி நிறைய ஒவ்வொரு நாடுல அரசியல் அமைப்பு முறைகளை கொண்டு வழி நடாத்துறீங்க. அப்ப அதை நாங்க சொல்லலும். அதே போல இதுல பாருங்க கோல்புருக் அரசியல் அமைப்பு கோல்புருக் பிரபுகளின் தலைமையில் அமைக்கப்பட்ட யாப்பு நிர்ணய சபையால் ஏற்படுத்தப்பட்டது. அப்ப கோல்புருக் அந்த அரசியல் அமைப்பு கோல்புருக் பிரபுவின் தலைமையில் அமைக்கப்பட்ட யாப்பு கோல்புருக் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த யாப்பு இருக்குதானே அது வந்துகிட்டு இந்த யாப்பு நிர்ணய சபை என்ற ஒரு சபையை உருவாக்கினாங்க. அந்த சபையால தான் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. சரியா? அப்ப யாப்பு நிர்ணய சபை. அப்ப யாப்பு நிர்ணய சபை என்ற என்ன அது? இப்ப அந்த யாப்பு நிர்ணய சபை என்ற என்னத்தை சொல்லுவோம் பாப்போம். சொல்றாங்க தான் கட்டிக்கார்கள் பாப்போம். இப்ப அந்த யாப்பு நிர்ணய சபை என்று சொல்றது என்னத்தை பாப்போம். பாப்போம் சொல்லுங்க பாப்போம். லேசா கண்டுபிடிக்கலாம். யாப்பு நிர்ணய சபை என்று இப்ப எதை சொல்ற? பாராளுமன்றமா? இல்ல பாப்போம். ஒரு யாப்பண்ட என்ன சட்டம் என்ன அரசியல் அமைப்பு யாப்பு சட்டம் பல பேர்களை சொல்லலாம். இந்த யாப்பு நிர்ணய சபைண்டா இந்த யாப்ப நிர்ணயிக்க ஒரு சபை பாப்போம். சட்டத்துறை தானே சார்? ரைட் என்ன அவர் சொல்றாரு சட்டத்துறை தான் நிர்ணய சபை. இப்ப இருக்கிறது சட்டத்துறை. சரியா? சட்டத்துறை சட்டமன்றம். ரைட் ரைட் அடுத்த பாருங்க கோல்புருக் அரசியல் அமைப்பு கோல்புருக் பிரிவின் தலைமையில் அமைக்கப்பட்ட யாப்பு நிர்ணய சபையால் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது இலங்கையின் நீதித்துறை தொடர்பாக சீர்திருத்தங்களுக்கு பொறுப்பாக கெமரன் என்பவரும் இருந்தார். சட்டம் நீதி நிர்வாகம் மூன்றும் இணைக்கப்பட்ட அடிப்படையில் அரசியலமைப்பு அமைக்கப்பட்டதனால் இது வரலாற்றில் கோல்புருக் கெமரூன் அரசியலமைப்பு அல்லது 1833 ஆண்டு அரசியலமைப்பு என வழங்கப்பட்டது. கோல்புருக் பிரிவின் தலைமையில் அமைக்கப்பட்ட யாப்பு நிர்ணய சபையினால் அறிக்கை தயாரிப்பதற்கும் பல மட்டங்களில் பொருளாதார நிர்வாக சமூக தாவல்களும் சேர்க்கப்பட்டன. இப்ப பாருங்க இந்த கோல்புருக் கெமரூன் என்று சொல்லக்கூடிய ஏன் இதை சேர்த்து ரெண்டு பேரையும் சேர்த்திருக்காங்கன்னே. அப்ப தனியே கோல்புருக்க மட்டும் சொல்லியிருக்கலாம் தானே கமரூனை விட்டு இருக்கலாம்னு பார்த்தா இல்லை. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பரிந்துரைகளான விடயங்களை கொண்டு வந்தாங்க. அதனால ரெண்டு பேரும் சேர்த்தாங்க. அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் பாருங்க. இதுல கெமரூன் என்பவர் சட்டம் நீதி நிர்வாகம் மூன்றும் இணைக்கப்பட்ட அடிப்படையில் அரசியலமைப்பு அமைக்கப்பட்ட அந்த கெமரூன் என்பவர் இருந்தார். எப்படின்னா சட்டம் திருத்தங்களுக்கு பொறுப்பாக கெமரூன் இருந்தார். சட்டம் நீதி நிர்வாகம் மூன்றும் இணைக்கப்பட்ட அடிப்படையில் இருந்த அரசியலமைப்பு அமைக்கப்பட்டதினால் இது வரலாற்றில் கோல்புருக் கெமரூன் அரசியலமைப்பு. அப்ப இவர் வந்துட்டு இந்த இலங்கையின் நீதித்துறை தொடர்பான பொறுப்பாக இருந்தவர். அப்ப இதுல சட்டம் நிர்வாக நீதித்துறை மூன்று விடயங்கள் இருக்கிறதுல இப்ப நாங்க சட்டத்தை நிர்வாகத்தையும் கோல்புருக் பார்த்துக்கிட்டார். அதே போல நீதியை வந்துட்டு கெமரூன் பார்த்துக்கிட்டார். இதான் அதுல செயற்பாடு. அப்ப அதாலதான் என்ன செஞ்சாங்கண்டா இப்ப ரெண்டு பேருக்கும் மூன்று பகுதி இருக்கிறதால மூன்றையும் தனியொரால் பார்க்கல தானே. அதுக்காக நீதியை மட்டும் கெமரூன்கிட்ட கொடுத்துட்டு மிச்சத்தை இவர் பார்த்துக்கிட்டார். அப்ப அதால இவங்க என்ன செய்யறாங்க ரெண்டு பேருமே இந்த நீதித்துறையும் வந்துட்டு அதுல முக்கியத்துவம் என்ன ஒரு அரசியல் அமைப்பில சட்டம் நீதி நிர்வாகம் முத்துறைகள் சொல்லலாம் மூன்று துறையும் தான் முக்கியத்துவம். அந்த மூன்று துறையையும் ஒரே இதா வச்சுக்கணும் பண்றதுக்காகத்தான் ரெண்டு பேரையும் சேர்த்து நினைஞ்சாங்க கோல்புருக் கெமரூன் சீர்திருத்தம் என்றுதான் இந்த சீர்திருத்தத்தை வரையப்பட்டதாக நாங்க பார்க்கல. அப்ப 1833 ஆண்டு இந்த அரசியல் அமைப்பு வழங்கப்பட்டது. இதுல கோல்புருக் பிரபுவின் தலைமையில் அமைக்கப்பட்ட யாப்பு நிர்ணய சபையினால் அறிக்கை தயாரிப்பதற்கு பல மட்டங்களில் பொருளாதார நிர்வாகம் சமூகம் தகவல்கள் சேர்க்கப்பட்டன. அதோட பொருளாதார ரீதியா சமூக ரீதியா நிர்வாக ரீதியான சில விடயங்களையும் இதுல என்ன செய்யறாங்க இந்த அரசியல் அமைப்பில கொண்டு வந்தாங்க. இப்ப இதுல என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்தன்றதை நாங்க அடுத்த இடத்துல பார்ப்போம். சரியா? ரைட் அடுத்த தகவல் ஒன்றையும் பார்ப்போம்.
மேலும் தகவல்களை பெறுவதற்காக அரசாங்க ஊழியர்களிடம் கேள்வி கொத்துக்களையும் பயன்படுத்தியதுடன் பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று மக்களுடன் மதகுருமார்களுடன் கலந்துரையாடி தகவலை பெற. இப்ப பாருங்க, ஒரு அரசியல் அமைப்பு ஒரு நாட்டினுடைய சட்டத்தை கொண்டு வரண்டா தானாகவே எந்த ஜனாதிபதியோ எந்த பிரதமரோ செய்யலனே. அப்ப அதை கொண்டு வரதுக்கு முதல்ல என்ன செய்வாங்க, மக்களுக்கு ஒரு சட்டங்களை கொண்டு வருவாங்க, முதல்ல எழுதுவாங்க. எழுதிட்டு இந்த இவ்வளவு விஷயத்தை நாங்க கொண்டு வர போறோம் என்ன செய்யணும்னா மக்கள் வாக்கெடுப்பு கொடுக்கணும். அப்ப மக்கள் அந்த கோரிக்கை அங்கீகரிச்சா தான் என்ன செய்யலாம், நாங்க சட்டம் ஏற்றலாம். இது ஒரு யாப்பினுடைய முக்கியம். ஏன் ஒரு யாப்பை நாங்க திருத்தணும் இல்ல ஒரு யாப்பை நாங்க உருவாக்கணும்டா மக்கள்ல தீர்ப்பு முக்கியம். ஏன் மக்களுக்காக அந்த ஆட்சி. அப்ப மக்கள்ல தீர்ப்புன்றது ஒரு அவசியம். இதே மாதிரி தான் என்ன செஞ்சாங்கண்டா ஒரு யாப்பை கொண்டு வரதுக்கு இந்த கோல்புருக் யாப்பை உருவாக்குறதுக்கு ஆரம்ப காலத்துல இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா கூடுதலாக வந்துட்டு அரச ஊழியர்கள், அதே போல அவங்களோட கேள்விகளை என்னென்ன விஷயங்கள் அறிகிறது, அதே போல பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று மக்கள், அதாவது ஏழை எழுதிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் வசதி படைச்சவங்க எல்லா மக்கள் ஒட்டுமொத்த மக்களையும் என்ன செய்யற தனியை போய் சந்திச்சு அவங்களுக்குள்ள சில விஷயங்கள், அதே போல குருமார்கள், அது மிக முக்கியம். இப்ப மக்களை விட அடுத்த பாட்டி யாரு, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு மத தலைவர்கள் இருப்பாங்கன்னே. அப்ப அவங்களும் முக்கியம். அப்ப அவங்கள்ட்ட ஆலோசனை, இப்ப எல்லாரும் ஆலோசனையும் கேட்டுத்தான் இந்த யாப்பை என்ன செய்யறாங்க கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. அப்ப நாங்க ஒரு யாப்பையோ ஒரு சட்டத்தையோ லேசா நாங்க கொண்டு வரலன்னு. அப்ப எல்லாரும் விருப்பத்துக்கு முன்னங்கத்தான் ஒரு விஷயத்தை நாங்க கொண்டு வரலாம். சில நேரம் சிலருக்கு விருப்பம் இல்லாம இருக்கும், அது நாளைக்கு ஒரு பிரச்சனையா மாறலாம். அப்ப அப்படியான சில விடயங்களுக்கு நாங்க என்ன செய்யப்படாது, முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அப்ப இந்த அடிப்படையில தான் நாங்க இந்த கோல்புருக் கேமரூனுடைய ஒரு தோற்ற பின்னணியை நாங்க வழங்க வேண்டியது. அதே போல நாளைக்கு நாங்க பார்ப்போம், அடுத்த வகுப்புல பார்ப்போம் கோல்புருக் கேமரூன் அரசியல் அமைப்புல கொண்டு வரப்பட்ட காரணங்களையும் பார்ப்போம். அதே பிறகு நாங்க அதுல சட்டசபையில உறுப்பினர்கள் எண்ணிக்கையில நாங்க ஓடரை பார்த்துருப்போம். இந்த நோட்ஸ் வந்துட்டு நான் ஓடரை எடுத்ததால தான் உங்களுக்கு அந்த எல்லாத்தையும் சில நோட்ஸ்களை கொடுப்பாங்க. கோல்புருக் கொண்டு முன்னுக்கே அந்த சட்டசபை உறுப்பினர்கள் எல்லாம் போட்டு தான் திரும்ப வழங்கப்படுத்திட்டு போவாங்க. நாம அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்தா உங்களுக்கு தியரியாண்டா பேசிக்ல இருந்து போறது, இது எப்படி உருவாக்கப்பட்ட, இது என்ன தோற்றம், இதுக்கு பிறகு அடுத்தது இது ஏன் கொண்டு வரப்பட்டது காரணம், இதுக்கு பிறகு இதுல சட்டசபை என்று கொண்டு வந்தாங்களே, அதுல சட்டசபையில என்னென்ன உறுப்பினர்கள், என்னென்ன விஷயம், அதே போல சட்டசபையில முக்கியத்துவமான அம்சங்கள் என்ன, இப்படி ஓடரை பார்க்கதான் சிறந்தது. அப்பதான் எங்களுக்கு விளங்கும். நாங்க அதுலயும் இதுலயும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னா நாங்க படிக்கிறதுல அவசியமே இல்லை. கடைசியில நாங்க என்ன எஸ்டிம் எடுக்கலாம் போயிடும். அப்ப அதால நாங்க தியரிண்டா அதை ஓடறதான் நாங்க படிக்கணும். சரியா? ரைட், ஓகே. எல்லாரும் இன்றைக்கு பூரணத்துவமாக எல்லாரும் வந்திருக்கீங்க. இதுல நான் வெளியில இதுல என்ன ஒரு கவலையான விஷயம்னா அந்த வெளியில பிள்ளைகளுக்கு லிங்க் கொடுத்த கிளாஸுக்கு வரணும், அதில் எந்த பிள்ளைகளும் வரல. சரி பாப்போம், என்னென்னு மெசேஜ் போட்டுட்டு அவங்களுக்கு ரெக்கார்டிங்கை மட்டும் கொடுத்து பார்ப்போம், விரும்பினா வந்து ஜாயின் பண்ணட்டும். சரியா? நான் சொன்ன மாதிரி உங்களால முடிஞ்சாக்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு விட்டோம்னா கொஞ்சம் ரிவ்யூகளை போடுங்க, தமிழால டைப் பண்ணி. விதுசு நீங்க கொஞ்சம் ஆரம்பிச்சு வைங்களேன். பாய்ஸ் சார்பா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, நீங்களே கொஞ்சம் கிளாஸ் சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லி கொஞ்சம் ஆரம்பிச்சு வச்சா, கொஞ்சம் இப்படிதான் கிளாஸ் நடக்குன்னு சொல்லி வச்சா பிள்ளைகள் கொஞ்சம் ரைட் நான் 2026 பேச்சு அப்படி சொல்லி வைங்க. அப்ப நாங்க மெசேஜ் போட்டு அவங்கள்ட்ட விளக்கம் சொல்லிக்கிட்டே தேவையில்லையே, அவங்களே எனக்கு மெசேஜ் போட்டு கேள்விகளை கேட்பாங்க, என்ன சார் என்ன மாதிரி வரலாமான்னு. சரியா? கொஞ்சம் சாருக்கு முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஏதாவது டவுட்னா நீங்க மெசேஜ் ஒன்று போடுங்களா? சரி, ஓகே.